ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வர்ணாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க இந்த டிராமாவோட தேர்ட் பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோயினோட மேரேஜ் பொய்ங்கிற மாதிரி நிரூபிக்கிறதுக்காக யாரோ ஸ்பை வீட்டுக்குள்ள இருக்காங்க. அவங்க கண்ணில் மேரேஜ் டாக்குமெண்ட் படக்கூடாதுங்கிறதுக்காக இவன் டிஸ்போஸ் பண்ண சொல்லியிருப்பான். ஆனா ஹீரோயின் தன்னோட சேஃப்டிக்காக அதை பத்திரப்படுத்தி வச்சிருந்து அது காணாம போய் கடைசியில அது மினிஸ்டர் கிம் வீட்டுல இருக்குன்னு இவ தேடி போக அது ஹீரோ கையிலேயே கிடைச்சு அவன் கூப்பிட்டு வச்சு, நான் இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர், என்னோட இமேஜை காப்பாத்திக்கிறதுக்கான ஒரு பொண்ணை கான்ட்ராக்ட் கல்யாணம் இந்த மாதிரி பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சா இந்த பதவி மேல இருக்கிற நம்பிக்கையும் போயிடும், ஏன் மேல உள்ள நம்பிக்கையும் போயிடும். மொத்தமா இது நம்ம நாட்டுக்கே அவமானம், எனக்கு மட்டும் கிடையாதுன்னு அவளை காய்ச்சி மூச்சுன்னு கத்தி விட அவ அழுதுட்டே போய் ஆறுதல அசிஸ்டன்ட் கங்கு கிட்ட தேடிக்க அது ஹீரோக்கு நியாயங்கிற மாதிரியும் பட்டுச்சு. அதே சமயம் இது இன்னும் பின்ன வேற விளைவுகளை ஏற்படுத்திடக்கூடாது, இந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் நான் தான் அவளோட ஹஸ்பண்டுங்கிறது அவளுக்கு ஞாபகம் இருந்துட்டே இருக்கணும், தன்னோட பாடி கார்ட்ஸ் கூட அந்த சந்தேகம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரூல் நம்பர் 1 2 பேரும் தனித்தனி ரூமை ஷேர் பண்ணிக்கிறோங்கிறத பிரேக் பண்ணிட்டு ஒன்னா ஒரே ரூம்ல வாழணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருந்திருப்பான். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் பெட்ல படுத்திருப்பா. இவன் இப்படி எப்போ என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கிற மாதிரி இவ கொஞ்ச நேரம் அலர்ட்டா இருப்பா. ஆனா அந்த பக்கம் ஹீரோ எதுவுமே பெருசா ரியாக்ட் பண்ண மாதிரி இல்ல, அவனோட அபிஷியல் ஒர்க் தான் பண்ணிட்டு இருக்கான். இவளுக்கு தூக்கமே வந்துருது. இடையில எழுந்து பார்த்தா கூட அவன் அப்பவும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கான். இவனுக்கு தூக்கமே வராதுன்னு யோசிச்சு நம்ம ஹீரோனுக்கு நல்லா தூக்கம் வந்துருச்சு. அடுத்த நாள் காலையில ஹீரோன் எப்பொழுதும் போல ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஹாலுக்கு வர மான்சி ஸ்கூலுக்கு கிளம்பி ரெடியா இருக்கான். ஆனா போக மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கான். இவ சமாதானம் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். ஸ்கூல் போறதுனாவே பையனுக்கு போர் ஆட்டு இருக்கு. ஹீரோ இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்துருப்பான். இனிமே ஹீரோனால சமாளிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுட்டு உள்ள புகுந்து, மான்சே ஸ்கூல் பஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, கிளம்புங்கவும் அந்த சவுண்டுக்கே அந்த பையன் பயந்து சரி அப்படின்னு ஹீரோனை பார்த்துட்டே பாவமா கிளம்பிடுறான். என்ன இருந்தாலுங்க சின்ன பையன்கிட்ட இவ்வளவு சவுண்டா பேசணும்னு அவசியம் இல்ல. அவளை முறைச்சிட்டே இது என்னது அப்படின்னு ஒரு ஸ்டிக்கி நோட்டை அவளோட ட்ரெஸ் பேக்ல இருந்து எடுத்து காட்டுறான். அதுல ஐ நீட் பாய் ஃப்ரெண்டுங்கிற ஒரு மெசேஜ் இருக்கவும் நாரா தான் அந்த மாதிரி இதை அவ ட்ரெஸ்ல ஒட்டி வச்சிருந்திருப்பா. என்னது இது விளம்பரப்படுத்திட்டு இருக்க, இது நான் பண்ணல அப்படிங்க, எனக்கு தெரியும், எனக்கு கடுப்பேத்துறதுக்காக தான் இதை ஒட்டி வச்சிருக்க, நான் இல்ல இது நாரா பண்ண வேலை தான் சொல்ல வருவா. இருந்தாலும் எதுக்கு அவன் பொண்ணு அவங்கிட்டே போட்டு கொடுத்துட்டு இன்னும் அவங்க யாரு கூடயும் மிங்கிள் ஆகலங்கிறதுனால அமைதி ஆயிக்கிறா. உன்னோட இந்த விளையாட்டுத்தனம் தான் வர வர மான்சைக்கிட்டையும் அதிகமாயிட்டு இருக்கு. முன்னெல்லாம் ஸ்கூலுக்கு போக அடம் பிடிப்பான், இருந்தாலும் இவ்வளவு தூரம் அவனை ஒருத்தர் தாங்கிட்டு இருக்குன்னு எதிர்பார்க்க மாட்டான். இப்ப நீ ஓவரா தான் அவனுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்க. அதுலயும் மத்த பசங்களை எல்லாம் விட நீ மான்சை பின்னாடியே தான் சுத்திட்டு இருக்க. சோ இன்னையில இருந்து எல்லாரு கூடயும் நீ மிங்கிள் ஆகணும். அதுக்கு நான் ஒரு 3 ரூல்ஸ் சொல்றேன், அதை ஃபாலோ பண்ணுங்க. ரூல்ஸா? ஆமா சார், நீங்க பிரைம் மினிஸ்டர் தான், அதெல்லாம் உங்களோட கேபினட்டோட வச்சுக்கோங்க, வீட்ல எல்லாம் நீங்க சொல்ற ரூல்ஸ் படி எல்லாம் என்னால நடக்க முடியாது அப்படின்னு இவ பேசினாலும் அவன் ரூல்ஸ் சொல்ல ஆரம்பிச்சிடறான். முதல் ரூல், தேவையில்லாத பிரச்சனையில போய் மாட்டிக்காத. ஏன்னா உன்னை விட எனக்கு நாட்டுல பாக்குறதுக்கு 1000 பிரச்சனை இருக்கு டெய்லிக்கும். ரெண்டாவது, இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு இனிமே என் கண்ணு முன்னாடி வராத. ஏன் இந்த ட்ரெஸ்க்கு என்ன குறைச்சல்? முதல் ரூல் கூட ஓகே, அது நான் பண்ற ஆள் தான், இது நல்லா தானே இருக்கு, அதுவும் இந்த பிளேஸ்க்கு உங்களோட ஒய்ஃப்ங்கிற பொசிஷனுக்குலாம் இந்த ட்ரெஸ் நல்லா சூட் ஆகும்ல. அவனை அவள ஒரு மாதிரி ஏற இறங்க பார்த்துட்டு, மூணாவது ரூல், இன்னையில இருந்து என்னோட 3 பசங்களையும் அப்சர்வ் பண்ணி அவங்க என்ன யோசிக்கிறாங்க, எப்படி டெய்லி லைஃப ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு 5 பக்கம் A4 ஷீட்ல ஃபாண்ட் சைஸ் 10ல தீசிஸ் ரெடி பண்ணி என் டேபிள்ல வச்சிரு, நான் டெய்லி படிச்சுக்குவேங்க. என்னது டெய்லியுமா? அதுவும் A4 ஷீட்ல 5 பக்கம் ஃபாண்ட் சைஸ் 10? நான் என்ன அளந்து எழுத முடியும்? ஃபாண்ட் சைஸ் 10னா எனக்கு படிக்க கம்ஃபர்டபிளா இருக்கும்னு அவன் கிளம்பி போக என் எடிட்டரை விட இவன் டார்ச்சர் பண்றானேன்னு அவன் ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கா. கிமோட வைஃப் சியோவை காட்டுறாங்க. வேணும்னே மான்சை மூலமா அந்த காசி பேப்பர்ல தவளை பொம்மை செஞ்சு என் வீட்டுக்கு அனுப்பிச்சு வைக்கிறியா, இருடி உன்னை பழி வாங்குறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவும் சியோட பையனை காட்டுறாங்க. ஊருக்கு அவனுக்கு சேம் ஏஜ் தான் நட்டு. அவன் ஸ்கூல்ல அவன் கிளாஸ்ல அவன் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருந்திருக்கான். ஏண்டா ஊரு எந்த மார்க் எடுத்திருக்காங்க? அவன் 10th ரேங்க் தான் எடுத்திருக்கான், நான் தான் ஃபர்ஸ்ட்ங்கவும் சியோக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உடனே தான் புருஷ கிட்ட பையனோட மார்க் ஷீட்டை காமிச்சு அவன் ஏதாச்சும் என்கரேஜிங்கா பேசுவான்னு பார்த்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி மண்டையாட்டுறான். எங்க நம்ம பையன் ஏதோ ஒரு மார்க் எடுத்துட்டு வரல, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டு வந்திருக்கான், அதுதான் எப்பவும் எடுக்கிறானே, இதுல என்ன புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். பாவம் அது அந்த சின்ன பையனுக்கும் வருத்தமா போயிடுது, சியோக்கும் அப்செட் ஆயிடுது. ஏதோ கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று வாழ்ந்துட்டு இருக்கான்னு பெருசா ஃபேமிலி மேல இவனுக்கு ஈடுபாடுலாம் இல்ல. இந்த பக்கம் ஹீரோ ஆபீஸ்ல சில ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட் சூகி சார் நேத்திக்கு ஒரு ஃபைல் உங்கள்ட்ட கொடுத்து விட்டேன்ல, அதை எடுத்துட்டு வரலையாங்கவும், அச்சோ அதை நான் ஒர்க் பண்ணிட்டு டேபிளே வச்சுட்டு வந்துட்டேனே, சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல ஹீரோன் எடுத்துட்டு வர சொல்லிடலான்னு வீட்டுக்கு கால் பண்ணா அங்க நானி இருந்துட்டு அவ ஒயிட் கேஃப் மீட்டிங்க்கு போனதா சொல்றாங்க. அதாங்க இந்த மினிஸ்டர்ஸ் வைஃப்லாம் சேர்ந்து ஒரு கிளப் வச்சிருப்பாங்கல்ல, அதோட மீட்டிங்க்கு ஹீரோயின் தான் புது மெம்பர். புதுசா மெம்பர் ஆகிறவங்க உடனே ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணணும், அதுக்காக பணம் ஸ்பான்சர் பண்றதுக்கும் தயாரா இருக்கணும். அதுக்காக ஹீரோயின் கிட்ட 100 மில்லியன் ஓன் கேட்க, என்னது 100 மில்லியன் ஓனான்னு சொல்லிட்டு அவ அதிர்ச்சியில் எழுந்திருக்கவும் நம்ம கிளப்போட சேர்பர்சன் சியோ கூட அந்த அமௌண்ட்டை பே பண்ணிருக்காங்க. ஏன் பிரைம் மினிஸ்டர் ஒய்ஃபால பே பண்ண முடியாதான்னு அவங்களாம் கேலி பண்ண சியோவா பரவாயில்ல ஆஸ் அ சேர்பர்சனா நானே அந்த 100 மில்லியன் ஓனை ஸ்பான்சர் பண்றேன், நம்ம இந்த நியூ இயர் ஈவெண்ட்டுக்கான பிளான பண்ணுவோம், அதையும் புதுசா கிளப்ல ஆட் ஆன ஜங்கு தானே பாக்கணும், உன்னோட ஐடியா என்னங்க, நம்ம நியூ இயருக்கு ஒரு பஜார் மாதிரி செட் பண்ணலாம், அதுல குறைஞ்ச விலைக்கு பொருட்களை விற்கலாம், அது மூலமா கிடைக்கிற அமௌண்ட்டை சேரிட்டிக்கு பயன்படுத்திக்கலாங்கவும், வா நல்ல ஐடியா தான், என்ன விற்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. வீட்ல இருந்து பேன் கேக் செஞ்சு எடுத்துட்டு வரேன், அப்புறம் நம்ம கிட்ட நல்ல
நிலைமையில இருக்கிற பழைய கிளாத்ஸ்லாம் குறைஞ்ச விலைக்கு விற்கலாம். ஐடியா நல்லதான், ஆனா அவங்க கிளப்புக்கு செட் ஆகாதட்டு இருக்கு. அதனால திரும்பவும் எல்லாக்காரமா எல்லாரும் ஹீரோயினை பார்த்துட்டு நம்ம என்ன சாதாரண ஆட்களா, மினிஸ்டர்ஸ், பிரைம் மினிஸ்டர் ஒய்ஃப், சோ நம்மளோட கஸ்டமர்ஸ்லாம் விவிஐபியா இருப்பாங்க. அவங்க பேன் கேக்கையும் நம்ம போட்ட அழுக்கு ட்ரெஸ்ஸையும் வாங்கிட்டு போக வருவாங்க. நம்ம ஒன்னும் பொதுமக்கள்கிட்ட பொருளை வித்து அவங்களுக்கே சேவை செய்ய போறது இல்ல. விவிஐபி கஸ்டமர்ஸ்க்கு பொருளை கொடுத்து ஆர்டினரி பீப்புளுக்கு சேரிட்டி ஒர்க் பண்ண போறோம். பேசிக் நாலேஜே பிரைம் மினிஸ்டர் ஒய்ஃப் கிட்ட ரொம்ப மிஸ் ஆகுதுங்கிறாங்க. ஹீரோயினா கோவத்துல முதல்ல பிரைம் மினிஸ்டர் ஒய்ஃப்ங்கிறதுக்கான ரெஸ்பெக்ட் எனக்கு கொடுங்கவும், சியாவும் ஓகே அப்ப எடுத்துக்கோ, இந்த ஒயிட் கேஃபேட சேர்பர்சன் இனிமே நீதான். பசார் எப்படி ரெடி பண்ணலாம்? நான் முதல்ல சொன்னதான், நம்ம ஹஸ்பண்ட்ஸ்லாம் பப்ளிக் சர்வன்ட்ஸ். சோ நம்மளோட பஜார்ல விக்கிற போற பொருட்களும் எளிமையானதா தான் இருக்கணும். பிரீமியமா இருந்துச்சுன்னா அது லக்ஸரியா தான் காட்டும். அதுக்கு மத்த மினிஸ்டர் ஒய்ஃப்லாம் லக்ஸரியான பொருட்களை வாங்குறதுக்காக தான் விவிஐபி கஸ்டமர் அமௌண்ட் செலவு பண்ணுவாங்க. நீ என்ன மாதிரி பொருளை விற்கலான் இருக்க, அதை வாங்க யாரு தான் வருவாங்க அப்படிங்கவும் இன்னொருத்தங்க வந்துட்டு அதான் நம்ம நியூ சேர்பர்சன் காசிப் ரிப்போர்ட்டர் இல்ல, அவங்களுக்கு நிறைய செலிபிரிட்டிஸ் கூட எல்லாம் கான்டாக்ட்ஸ் இருக்கும். ஏன்னா அவங்கள பத்தி நான் காசிப்ஸ் எல்லாம் எழுதிருப்பாங்களா, அவங்க மூலமா எதுவும் இந்த பஜாரை ப்ரமோட் பண்ணுவாங்களாட்டு இருக்குங்கவும் அதுக்கு இன்னொருத்தங்க ஐய காசிப் ரிப்போர்ட்டருக்கும் செலிபிரிட்டிக்கும் எப்போ கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு, ஏதோ 1-2 பேரு இவங்க காசிப்னால நன்மை அடைஞ்சாங்கன்னா அவங்க வேண்டாம் ஹெல்ப் பண்ணலாம், மத்தவங்களுக்கும் மேடமுக்கும் இடையில எப்பவுமே விரோதம் தான் இருந்திருக்கும் அப்படின்னு கேலி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த சியோவே இப்பதானே அவங்களுக்கு சேர்பர்சன் போஸ்ட் கொடுத்திருக்கோம், அதுக்குன்னு அவங்கள நம்ம டிமோட்டிவேட் பண்ணக்கூடாது. ஓகே நெக்ஸ்ட் மீட்டிங்ல என்ன பண்ணலாம் டிசைட் பண்ணலாம். இப்ப மேடம் ஃப்ரீயா விடலாம், அதுக்கு முன்னாடி எல்லாரும் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமா ஏதோ ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு கிளம்பிடுறாங்க. பாவம் ஹீரோயின் பேண்ட் பாத்துட்டு இருக்கு. அவ டேபிளுக்கு ஒரு லேடி வந்து பில்ல வச்சுட்டு போக அதை பார்த்தா 3.5 மில்லியன் அமௌண்ட் காட்டுது. அதாவது ஆஸ் எ சேர்பர்சனா ஹீரோயின் தான் இப்ப அந்த பணத்தை பே பண்ணணும். அவ்வளவு அதிர்ச்சியில இவ்வளவு அமௌண்ட் என்கிட்ட இல்லையே, நான் வேண்டாம் 12 மந்த் இன்ஸ்டால்மெண்ட்ல பே பண்ணட்டுமான்னு பில்ல வச்சுட்டு போன லேடி கிட்ட கெஞ்சிட்டு இருக்க. அப்ப அங்க எஞ்சி இருக்கிற சிஎம் மட்டும் ஹீரோயின் பக்கமா வந்து ஒன்னும் வருத்தப்படாத, அமௌண்ட்டை நான் பே பண்ணிடுறேன், அதுக்கு பதிலா நான் கொடுக்குற பனிஷ்மெண்ட் நீ ஏத்துக்கணும்னு ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஹீரோயின் மூஞ்சில ஊத்திட்டு வேணும்னே என்ன அவமானப்படுத்தணும்னு அந்த காசிப் பேப்பர்ல மான்சை விட்டு கிஃப்ட் அனுப்பிச்சு வச்சல, அதுக்கான பனிஷ்மெண்ட்டுங்க அவளுக்கு அவமானமா போயிடுது. ஏன்னா வந்ததுல இருந்தே ஹீரோயின் எல்லாருமே மட்டம் தட்டிட்டே இருந்திருப்பாங்கல்ல, அதுல அவளுக்கு பேச்சே வரல. அப்போ அங்க ஜூகி என்டர் ஆகுறா. ஏன்னா ஹீரோ தான் எப்படி இங்க இந்த மாதிரி அசம்பாவிதம் நடக்கும், அவன் உள்ள என்ட்ரி கொடுக்க முடியாதுல்ல, இது லேடிஸ் கிளப்னு உதவிக்காக ஜூகி அனுப்பிச்சு வச்சிருக்கான். அவ வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஒய்ஃப் அவமானப்படுத்துறதுக்காக உங்களை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தெரியும்லங்க. என்ன போலீஸ் அண்ட் சியோ அதிர்ச்சியாக ஏன் கம்ப்ளைண்ட் அரேஸ் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்களான்னு ஜூகி போன் எடுக்கவுமே சியோ ஹீரோயின் கிட்ட மன்னிப்பு கேக்குறா. அப்புறம் ஒரு நிமிஷம், இந்த ஒயிட் கேப் டீமோட சேர்பர்சன் மேடம் ஜங்கா இருந்தாலும் இங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கலான்னு உங்களை கூப்பிட்டு விட்டது அவங்க கிடையாதுல்ல, இந்த பிளேஸை செலக்ட் பண்ணிட்டு இங்க என்ன ஃபுட்டு சாப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டு அவங்கள இன்வைட் பண்ணது நீங்க. சோ நீங்க தான் இதுக்கான அமௌண்ட்டை பே பண்ணணும்னு பில்ல சியோ கையிலேயே கொடுத்துட்டு ஹீரோயின் அங்க இருந்து காப்பாத்தி கூட்டு வந்துடுறா. ஆனா வந்ததுக்கு அப்புறமா புடிச்சு நல்லா திட்டி விடுறா. மத்த நேரம்லாம் வாய்க்கிலேயே பேசுவ, பெரிய புத்திசாலி மாதிரி காட்டிட்டு எத்தனை முறை பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்குள்ளே நுழைஞ்சிருப்ப, ஏன் இவங்களெல்லாம் உன்னால மேனேஜ் பண்ண முடியாதா? நீ ஒண்ணு இப்ப பழைய காசிப் ரிப்போர்ட்டர் ஜங்கு கிடையாது, பிரைம் மினிஸ்டரோட ஒய்ஃப், அதுக்கான கெத்தோட நடந்துக்கோ, உன்னோட ரோல் என்னன்னே உனக்கு இன்னும் சரியா தெரிய வரல, அதனாலதான் சீரியஸ்னஸ் இல்லாம இருக்க அப்படின்னு ஹீரோ மேல உள்ள அக்கறையில தான் கோவத்துல திட்டுறா. ஹீரோயின் மேல அவளுக்கு எந்த மனிதாபிமானமும் கிடையாது. பட் இவ பேசுறது அந்த மீட்டிங்ல நடந்ததெல்லாம் ஹீரோயினுக்கு இன்னுமே நிறைய யோசிக்க வைக்குது. நம்ம ஏதாச்சும் வித்தியாசமா இந்த நியூ இயர் ஈவென்ட்டுக்கு பண்ணணும்னு, ஆனா என்ன பண்ணணும்னு தான் தெரியல. அந்த யோசனையிலேயே இருக்கவும் அங்க வர ஹீரோ ஏன் இன்னும் தூங்கலையான்னு கேட்க, இல்ல எனக்கு இன்னும் தூக்க வர மாட்டேங்குது, ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? ஒன்னும் இல்லங்க, அந்த கிளப்ல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? நீங்களே என்ன எதுவும் திட்ட போறீங்களா? அவனை எதுவுமே சொல்லாம அவளை தரன்னு வீட்டுக்கு வெளியில இருக்கிற பிளே கிரவுண்ட் கூட்டிட்டு வந்து பசங்களுக்கு எல்லாம் காலையில வால் பயிற்சி கொடுக்கறதுக்காக ஒரு குச்சி கொடுப்பான்ல, அதை ஹீரோயின் கையில கொடுத்து நான் உன்னை திட்ட போறது இல்ல, ஆனா மத்தவங்க முன்னாடி இடியேட்டா காட்டிக்கிட்டது ஓன் தப்பு, அதை நீ தான் சரி பண்ணணும். கைய பிடிச்சு சொல்லி கொடுக்குற அளவுக்கு நீ என் பசங்க அளவுக்கு சின்ன பொண்ணு கிடையாது, உன்கிட்டயே அந்த தெளிவு இருக்கு, அந்த தெளிவை நானே பார்த்திருக்கேன், நீ எவ்வளவு தைரியமானவனு எனக்கு தெரியும். சோ எந்த இடத்துல நீ உன்னை நீயே குறைச்சு மதிப்பிடாம உனக்கு என்ன தோணுதோ அதை தைரியமா செய்யி அப்படின்னு அவளை என்கரேஜ் பண்ற மாதிரி பேசிட்டு அந்த குச்சியை வச்சு அவளுக்கு வால் பயிற்சி கொடுக்குறான். இவளும் பதிலுக்கு பதில் அவங்க கூட பேசிட்டு காலையில அவமானப்பட்ட அந்த இதெல்லாம் மறந்துட்டு பழைய ஜங்கா மாறிடுறா. அது ஒரு மாதிரி அவளுக்கு புத்துணர்ச்சியா இருக்கு. ஹீரோட வீட்டுல கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் அசிஸ்டன்ட் காங் பாத்துட்டு இருக்கான். அப்போ நைட் நேரத்துல ஊறி வெளியில இருந்து வீட்டுக்குள்ள ரகசியமா நுழைஞ்சிட்டு இருக்கான். அவன் கையில செல்போன் இருக்கு. இந்த பையன் இந்நேரத்துல எங்க போயிட்டு வரான், அதுவும் அவன் கையில போன் இருக்கு. பிஎம் அவரோட பெரிய பையனுக்கு போன் யூஸ் பண்றதுக்கு அலோவ் பண்றதுலன்னு இவன் யோசிச்சுட்டு இருக்கும் போதே இவன் மைண்டுக்குள்ள இன்னொன்னு ஓடுது. இவன் ஹீரோயின் அன்னைக்கு ஹக் பண்ணி சமாதானப்படுத்தி இருப்பான்ல, அது அவளுக்காக பண்ணியிருந்தாலும் அதே சமயம் ஹீரோ அங்க வரத பாத்துட்டு தான் அப்படி பண்ணியிருந்திருப்பான். ஏன் அவனை வெறுப்பேத்தணும்னு இவன் நினைக்கிறான்னு தெரியல. அந்த நேரத்துல ஹீரோட ஆபீஸ் ரூம்ல இருந்து அவனுக்கு கால் வருது. இவனும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்க போறான். உரிய சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்த பத்தி எல்லாம் இவன் பேசல. அதுக்கு பதிலா சார் அன்னைக்கு நான் ஜஸ்ட் கம்ஃபர்ட் பண்றதுக்காக மட்டும்தான் ரிப்போர்ட்டர் ஜங்க ஹக் பண்ணாங்க, எனக்கு புரிஞ்சுது, அது உங்களுக்கு ஆக்வர்டா ஃபீல் ஆகலையாங்க? இல்ல எனக்கு எதுவும் தப்பா தெரியல, ஆனா தேவையில்லாத ரூமருக்கு நீங்க 2 பேரும் ஆளாக வேண்டாம்னு நினைக்கிறேன். அது போக உனக்குமே ரிப்போர்ட்டர் ஜங்க பிடிச்சிருக்குன்னா அதுல எனக்கு எதுவும் ஆட்சேபனை இல்லைங்கவும், இல்ல சார் எனக்கு இப்போதைக்கு யாரையும் பிடிக்கிற மனநிலையில நான் இல்ல,
நான் அதுக்கெல்லாம் முன்னாடி வேற ஒண்ணு செய்யணும் அப்படின்னு ஏதோ பழிவாங்குற உணர்ச்சியோட சொல்றான். அதை ஹீரோ இவன் ஏதோ ஆம்பிஷனோட இருக்கான், அது முடிச்சிட்டு லவ் லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் காட்டலாம்னு யோசிக்கிறான். நானு தப்பா புரிஞ்சுக்கிறான். ஹீரோ நைட்டு பேசினதுல பழைய மாதிரியே ஹீரோயினோட அந்த பிளேஃபுல்னஸ் வந்துருச்சு. காலையிலேயே ரொம்ப உற்சாகமா ஊரியோட ரூமை தான் தேடி போயிட்டு இருக்கா. ஏன்னா பசங்களை பத்தி எல்லாம் தீசிஸ் ரெடி பண்ண சொல்லி இருந்திருப்பான்ல. ஊருக்கிட்ட தான் ஏதோ மெயின் ப்ராப்ளமே இருக்காட்டு இருக்கு. முதல்ல அவனை கவர் பண்ணுவோன்னு லாண்ட்ரிக்கு போட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அவன் ரூமை திறந்துட்டு போனா அது குப்பையும் கூலமா கிடக்குது. போட்டபடி கிடக்குது. அவனை காணும். இவ ஒவ்வொன்னா எடுத்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்ப அங்க ஒரு போஸ்டர் பாக்குறா. அதுல மியூசிக் ட்ரூப் இருக்கு. அதுல ஒன் ஆஃப் த பர்சன் தான் ஊரி. சோ நைட் கிளப்ல அவனோட டீமோட சேர்ந்து பாடுவானாட்டு இருக்கு. அதனாலதான் லேட் நைட் வீட்டுக்கு வரான். அவங்கிட்ட ரகசியமா மொபைலும் இருந்திருக்கு. இது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா பிரைம் மினிஸ்டரோட பையன் கிளப்ல பாடுறதுங்கிறது ரொம்ப நாள் மறைக்கப்படுற காரியம் கிடையாது. இத தெரிஞ்சுட்டு சொல்லாம இருந்தாலும் தப்பு, சொல்லாமா இல்லையாங்கிற யோசனையிலேயே இவ ஹீரோட ஆபீஸ் ரூமுக்கு போறான். ஆனா அவன் வேலை கிளம்பி போயிட்டான். இவ அவனோட சேர்ல உட்காந்துட்டு என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசனையில கையை உருட்டிட்டு இருக்கும் போது ஒரு மாத்திரை டப்பா கிடைக்குது. என்ன மாத்திரையா இருக்குன்னு அது பாத்துட்டு இருக்கும் போதே நானி வந்து மேடம் மான்சையோட ஸ்கூல்ல இருந்து கால் பண்றாங்க. இமீடியட்டா அவனோட பேரண்ட்ஸ் ஸ்கூலுக்கு வர சொல்றாங்கவும் சரி இத பத்தி சார் கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம் நான் பாத்துக்கிறேன்னு இவ ஸ்கூலுக்கு கிளம்பி போறா. அங்க மத்த பசங்களும் ஜாலியா ஏதோ ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, விளையாடிட்டு இருக்காங்க. மான்சை மட்டும் ஓரமா தலைமையில கை வச்சு சோகமா உட்காந்துட்டு இருக்கான். ஏன் இவன் இப்படி இருக்கான்னு கேட்க கிறிஸ்மஸ் ஈவினிங் அன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு டேலண்ட் ஷோ கண்டக்ட் பண்ண போறோம். அதுக்காக எல்லாருமே ஒரு முனைப்போட செயல்பட்டு இருக்காங்க. ஆனா மான்சை மட்டும் எதுலயுமே கலந்துக்கிறது இல்ல. இதுதான் அவனுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்கூலு. அதனால நர்வஸா இருக்கானு பார்த்தா மான்சை ஒன்னும் பயந்த பையனும் கிடையாது. ஆனா வேணும்னே எதுலயுமே கலந்துக்க மாட்டான். நீங்க பேசி புரிய வைங்கன்னு சொல்றாங்க. ஹீரோனும் மான்சையை தனியா கூப்பிட்டு வந்து ஏன் ஒரு மாதிரி இருக்க பாரு, மத்த பசங்க எல்லாம் டேலண்ட் ஷோல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நீ எதுலயாச்சும் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியதானே. அவன் எதுவுமே பேச மாட்டேங்கிறான். ஏன் டயர்டா இருக்கா, ஹங்கிரியா ஃபீல் பண்றியா, ஸ்வீட் பிரெட் வாங்கி தட்டுமா, அவன் அதுக்கும் எதுவும் பேச மாட்டேங்கிறான். எவ்வளவு உப்பு மூட்டை ஏறிக்கிறியா, ஆனா அவனை வேகமா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அது கொஞ்சம் அவனுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதனால பாஞ்சு அவ தோள்பட்டையில ஏறிக்க இப்ப லைட்டா ஹாப்பி மூட் மான்சையை பார்த்தனே அதே மூடோட டேலண்ட் ஷோல கலந்துக்கலாமேங்க. இல்ல அதுல நான் கலந்துக்கிட்டாலும் யார் வந்து பாக்க போறா, முக்கியமா நான் வந்து பாக்கணும்னு ஆசைப்பட்டதே எங்க அப்பா தான். ஆனா அவருக்கு டைமே இருக்காது. ஏன் டைம் இருக்காது, நீ கூப்பிட்டா அவர் வரமாட்டாரா, இதுக்கு முன்னாடி அக்கா அண்ணாவோட ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கே அவர் போனது இல்லங்க. ஓ அதனால தான் இந்த பையன் பேரண்ட்ஸே வராதப்போ எதுக்கு அந்த டேலண்ட் ஷோல கலந்துக்கணும்னு நினைக்கிறான்னு நினைச்சிட்டு ஹீரோயின் அந்த ஈவெண்டோட இன்விடேஷன் கார்டை ஹீரோ கையில கொடுத்து நீங்க கிறிஸ்மஸ் ஈவினிங் அன்னைக்கு ஒரு ½ an hour ஃப்ரீ ஆயிக்கோங்க, மான்சையோட ஸ்கூல் ஃபங்க்ஷனை அட்டெண்ட் பண்ணுங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, நான் எவ்வளவு பெரிய ஆளு, இந்த மாதிரி ஈவெண்ட்ல எல்லாம் நான் கலந்துக்கிட்டேன்னா அது வீணான பிரச்சனைகளை ஏற்படுத்தும். கிறிஸ்மஸ் ஈவினிங் எனக்கே நிறைய வேலை இருக்கும். அது போக நியூ இயரோட புது திட்டங்களுக்காக நான் நிறைய பிளான் பண்ண வேண்டியிருக்குங்க. நீங்க பிரைம் மினிஸ்டர்னு ஒத்துக்கலாம், அதே சமயம் 3 குழந்தைங்களுக்கு அப்பா, அப்பப்போ அப்பாவா இருக்கலாம், தப்பு இல்ல. அதுலயும் ஒரு நாள்ல ½ மணி நேரம் ஸ்கூல்ல கூட அப்பாவா இருக்க முடியலன்னா எப்படி ஒரு நாட்டுக்கு நீங்க முழு நேரமும் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும் அப்படின்னு எப்பவும் போல ஓவரா பேசிட்டு இருக்க ஹீரோவா அவளை முறைக்க ஆரம்பிச்சிடறான். அந்த நேரத்துல ஊரி ஸ்கூல் விட்டு வீட்டுக்குள்ள நுழைறான். அவன் மூஞ்சில வேற காயமா இருக்கு, யார் கூடயும் சண்டை போட்டுருப்பானாட்டு இருக்கு. ஹீரோ அவனை தனியா கூப்பிட்டு யார் கூட ஃபைட் பண்ணாங்க, அது தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க, அம்மா இறந்து போய் 7 வருஷம் ஆச்சு, நீங்க அம்மாவை மிஸ் பண்றீங்களா என்னன்னு நான் என்னைக்காச்சும் கேட்டிருக்கேனா, இல்ல அம்மா வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சனா, இப்ப கூட நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, அது பெரியவங்க அஃபேர்னு நான் எப்படி விலகி இருந்தேன், அதே மாதிரி இது என்னோட ப்ராப்ளம், நான் பாத்துக்குவேன், நீங்க இன்வால்வ் ஆகாதீங்கிறான். ஹீரோவே ஷாக் ஆயிடுறான். தான் பையன் இப்படி தாங்கிட்டு பேசுவான்னு அவன் எதிர்பார்க்கல. அதே சமயம் டீனேஜ் பசங்களை ரொம்பவும் அடக்க முடியாதுல்ல. அவனை இப்பதான் ஏதோ ஃபைட் பண்ணி அதோட விரக்தியில இருக்கான். மேற்கொண்டு அவனை எமோஷனலா டேமேஜ் பண்ண வேண்டான்னு இவனும் அமைதியா அந்த ரூம்ல இருந்து விலகி வந்துடுறான். ஆனா இவங்களோட கான்வர்சேஷன்லாம் ஹீரோயின் கேட்டுக்கிறா. எந்த அளவுக்கு அப்பா மகனும் விரிசல்ல இருக்காங்கன்னு தெரிஞ்சு போயிடுது. இருந்தாலும் எதுவுமே தெரியாத மாதிரி ரூம்ல வந்து உட்காந்து சின்ன சின்ன பொருள்லாம் தச்சிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அந்த ரூம்குள்ள ஒரு மாதிரி நெஞ்ச புடிச்சிட்டு நுழைறான். பையன் பேசுனது நெஞ்சு அடைச்சிருச்சாட்டு இருக்கு. ஹீரோயினா வேகமா ஓடி போய் அவன் கையை பிடிச்சிட்டு என்னங்க இதுவும் இன்டைஜஷன் ப்ராப்ளமா, கேஸ் ப்ராப்ளமா அப்படிங்க. அவன் அவ கையில இருக்கிற ஊசியை பார்த்துட்டு இது ஒன்னும் அக்கறையில கேட்கிற மாதிரி தெரியலையேங்க. ஏங்க அக்கறை தான், இந்த ஊசியை பார்த்து பயப்படுறீங்க, எனக்கு அக்குபஞ்சர்லாம் தெரியும், நெக்கா பார்த்து ஒரு இடத்துல குத்துனோம்னா ஈஸியா இன்டைஜஷன் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். அம்மா தாய ஆளை விட்டு அவன் நகர்ந்து போக பார்க்க இவளா தரன்னு கையை பிடிச்சு கொண்டு வந்து அவனை பெட்ல உட்கார வச்சு ஊசினா உங்களுக்கு எதுவும் பயம் இல்லன்னு இவ பேச்சு கொடுத்துட்டு அக்கறையா ஊசியை குத்தவும் ஹீரோ அவளை பார்த்துட்டு இருந்துட்டு ஒரு நாள் நீ என்கிட்ட சொன்னல நான் நல்ல அப்பா கிடையாதுன்னு, இவ பக்கத்துல இருந்து பார்க்கும்போது கூட உனக்கு அப்படிதான் தோணுதா அப்படின்னு கேட்கவும் அடிக்கடி அப்படிதான் தோணுது, ஆனா நீங்க நல்ல அப்பா தான், ஆனா அப்பாவா காட்டுறதுக்காக நீங்க தேர்ந்தெடுக்கிற முறை தான் கொஞ்சம் தப்பா இருக்குங்க. இவகிட்ட அட்வைஸ் கேட்டதே தப்பு, நான் சரியா தான் என் பசங்களை வளர்த்துட்டு இருக்கேன்னு இவனுக்கு திரும்பவும் மண்டைக்குள்ள ஏதோ ஒண்ணு பிடிச்ச ஆட்ட. சரி எனக்கு வேலை இருக்கு நீ தூங்குன்னு எழுந்து போறவன் ஒவ்வொரு ரூமுக்கா போய் தூங்கிட்டு இருக்க தன்னோட பசங்களை பார்த்துட்டு அவனோட ஆபீஸ் ரூம்ல போய் உட்காந்துக்கிறான். ஹீரோயினுமே இதெல்லாம் வாட்ச் பண்றா. அதாவது அவனுக்கு பாசம் இருக்கு, ஆனா பசங்க ஏனோ பாசத்தை காட்டாம கண்ட்ரோல் பண்ணி வளர்க்க நினைக்கிறான். நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அவளோட அப்பாவை பாக்குறக்கா ஹாஸ்பிட்டலுக்கு வரா. அப்பா உங்களுக்கு நியூ இயர் பிரசன்டா என்ன வேணும், எனக்கா கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்த அப்பா என்ன கேட்பேன், ஒரு பையனோ பிள்ளையோ இல்ல ரெண்டுமே பெத்து கொடுத்தாலும் எனக்கு ஓகேங்க. அப்பா இவ்வளவு சீக்கிரமாவா, அப்படின்னா எனக்கு என்ன டைமா இருக்கு அப்படின்னு ஒரு பேச்சு கொடுத்துட்டு இருக்கும் போதே அங்க ஒரு நர்ஸ் கோமால இருக்கிற ஒரு பேஷண்ட்டை தள்ளிட்டு போயிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு அப்பா அமைதியாக யாருப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்களாங்க, உன் கல்யாணத்தன்னைக்கு அசிஸ்டன்ட் கங்குன்னு ஒரு
நபரை பார்த்தேன்லாமா, அவரோட அண்ணன் வேற ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க. இப்ப ரீசெண்டா தான் இங்க சேர்ந்திருக்காங்க. உங்களுக்கு நல்லா தெரியுமாப்பா அஸ்வின் கங்கோட அண்ணனா இவரு? ஆமாமா பாக்க என்ன மூளை மழுங்கிட்டே வரதுனால பைத்தியம் நினைச்சிட்டியா? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்கிறாரு. ஹீரோயினும் அது சரி நோட் பண்ணி வச்சுக்கிறா. நெக்ஸ்ட் ஹீரோயின் ஒயிட் கேப் கிளப்ல இருக்கிற அந்த கேர்ள்ஸ் டீம் மெம்பர்ஸ் எல்லாரையும் கால் பண்ணி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வைக்கிறான். ரோட்டோரத்துல இருக்கிற சின்ன ரெஸ்டாரண்ட், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பைசா கம்மியா இருக்குன்னு அங்கதான் வந்து சாப்பிட்டுட்டு போறாங்க. சேர்லாம் கூட குட்டி குட்டியா இருக்கு. அதுலதான் எல்லாரும் அப்படியே கஷ்டப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் பந்தாவா பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனா அவங்களுக்கு ஹீரோயின் ஆர்டர் பண்ணி கொடுத்தது ஒரே ஒரு காஃபி மட்டும். அன்னைக்கு மாதிரி அவங்கள வளவலன்னு பேச விடாம as a chair person இந்த இயரோட எண்டுக்கு என்ன மாதிரி பஜார் செட் பண்ணலாம் நான் முடிவு பண்ணிட்டேன்னு அவ ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு வந்த ஒரு ஸ்டஃப்டு டாலை காட்டி, இதுக்கான மெட்டீரியல்ஸ் காட்டன் எல்லாமே உங்க எல்லார் வீட்டுக்கும் பார்சல் வந்து சேர்ந்துரும். உங்க கைப்பட ஸ்டிச் பண்ணி நான் எந்த இடத்துல பஜார் செட் பண்றனோ அங்க கொண்டு வந்துருங்க. நம்ம சேல்ஸ் பண்ணி அதுல இருந்து வர அமௌண்ட்டை மட்டும் சேரிட்டிக்கு யூஸ் பண்ணா போதுங்க. சியோ இருந்துட்டு இன்னும் எங்களை எல்லாம் வேலை வாங்குறியா? நாங்க நினைச்ச எவ்வளவு பணம்னாலும் கொட்டி பஜார் செட் பண்ணலாம் தெரியுமா? காசு யாருனாலும் கொட்டி சேரிட்டி ஒர்க் செய்யலாம். ஆனா நம்மளோட மனசார நம்மளோட உழைப்ப கொட்டி சேரிட்டி ஒர்க் செய்யறதுலதான் மனசு திருப்தி கிடைக்கும். அதை பார்த்து இன்னும் 4 பேரு இந்த ஒர்க்ல இன்வால்வ் ஆகுவாங்க. நம்ம எதுக்காக இந்த சேரிட்டி ஒர்க் பண்றோம்? மத்தவங்களும் இன்ஸ்பயர் ஆகி சேரிட்டி பண்ணணும் தானே. நம்ம வாட்டுக்கு காசை இறைச்சோம்னா அவங்கள என்ன நினைப்பாங்க? பணம் இருக்கிறவங்க பண்றாங்க, நம்ம எதுக்கு பண்ணணும்னு அசால்ட்டா நகர்ந்து போயிடுவாங்க. இதுவே நம்ம மனசார ஒரு விஷயத்த பண்ணும் போது அப்ப மனசு இருந்தா எல்லாருமே பண்ணலான்னு நம்மள பின்பற்றுவாங்கல்ல. சோ இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு ஸ்டைலிஷா சொல்லிட்டு அவ எழுந்து போக, என்ன நம்ம அன்னைக்கு பார்த்த ஜங்கா இவங்கிற மாதிரி எல்லாருமே ஆச்சரியமாயிடுறாங்க. எல்லாம் ஹீரோட மோட்டிவேஷன் தான். அப்படியே ஹீரோயின் மான்சேவை கூப்பிட்டு டேலண்ட் சொல்ல நீ பார்ட்டிசிபேட் பண்ற, அங்க உங்க அப்பாவை நான் எப்படியும் கூட்டிட்டு வந்துருவேன், என்னோட ப்ராமிஸ்ங்க. பையனா உற்சாகமாகி டான்ஸ் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்படியே வீட்டுல இவ ஒரு சின்ன கிறிஸ்மஸ் ட்ரீ வேற செட்டப் பண்ண ஆரம்பிச்சிடறாளா. இதெல்லாம் நாரா அப்படியே பாத்துட்டே இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரி இவங்க கூட மிங்கிள் ஆகணும்னு தோணுது. அதே சமயம் இவ யாரு நமக்கு அப்படிங்கிற மாதிரி வெறுப்பு இருக்கு. அதனால அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ மேல இருக்கிற ஒரு பொம்மையை தள்ளி விட்டு போயிடுறா. ஹீரோயினும் அதை பெருசா எடுத்துக்கல. ஒரு பக்கம் மான்சேக்கு டேலண்ட் ஷோக்கு ப்ரிப்பரேஷன் பண்றதுக்கு உதவி பண்ணிட்டு அப்படியே சில கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கா. அதுவும் பார்த்து வாங்குறா. அதே சமயம் பஜார் செட் பண்றதுக்காக பொம்மைகளையும் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோக்கு இவ அன்னைக்கு அதிரடியா என்ன பண்ணாங்கிறது தெரிஞ்சிருந்திருக்கும். அதுக்காக மினிஸ்டர் ஒய்ஃப் வீட்டுக்குலாம் பொம்மை செய்யறதுக்கு பொருள் அனுப்பிச்சு வச்சதையும் தெரிஞ்சிருந்திருப்பான். இங்க இவளுமே ஸ்டிச் பண்ணிட்டு சில பொம்மைகளை எல்லாம் விட்டு வச்சுட்டு போயிருக்கா. இவனுக்கும் ஸ்டிச் பண்ண தெரியுமாட்டு இருக்கு. அதுல சில பொம்மைகளை எல்லாம் எடுத்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஷாப்பிங் போயிட்டு வந்து பாக்குற ஹீரோனுக்கு ஆச்சரியமா இருக்கு. பரவாயில்லையே, பிரைம் மினிஸ்டருக்கு ஸ்டிச் கூட பண்ண தெரிஞ்சிருக்கு. அதுலயும் சொல்லாமையே பொண்டாட்டிக்கு உதவியா இருக்கும்னு நினைக்கிறாரு. நல்ல ஹஸ்பண்ட் மெட்டீரியல் தான் அப்படின்னு நினைச்சுக்கிறா. அப்படியே மான்சேக்கான டேலண்ட் ஷோ டேவும் வந்துருது. அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வைக்கிறவ எப்படியும் நாங்க எல்லாரும் இன்னைக்கு ஈவென்ட்டுக்கு வந்துருவான்னு அவனுக்கு நம்பிக்கை கொடுத்து அனுப்பிச்சுட்டு வேலையா ஸ்கூல் வீட்டு வர நாராவையும் ஊரையும் கூப்பிட்டு சரி கிளம்புங்க, நம்ம மான்சே விட கிண்டர் கார்டனுக்கு போலாங்க, நாங்க வரலங்கிறாங்க. ஊரிய பேச விட்டோம்னா அவன் எடுத்து பேசுவான். அதனால அவன் வழியிலேயே போய் இந்த கிளப்ல ஒரு சிங்கிங் ஷோ நடக்குது இல்ல, அது இந்த டேட் தானே அப்படிங்கவும் உங்களுக்கு எப்படி தெரியும் நான் அதிர்ச்சியாக ஐ ஹேவ் மை ஓன் வேஸ், எப்படி மான்சேவோட ஈவென்ட்டுக்கு வரே அப்படின்னு கேட்க அவன் ஒன்னு எழுச்சு நின்னுறான். அடுத்து நாராவை கூப்பிட நான் இதுக்கு வரணுங்கிற மாதிரி அவர் லுக்கு விட வரலினா பின்னாடி நீ ரொம்ப வருத்தப்படுவ அப்படின்னு லைட்டா ஹீரோயின் முறைச்சு பார்க்க அண்ணனையே இந்த ஆன்டி வழி கொண்டு வந்துட்டாங்க, நமக்கும் ஏதாச்சும் ஆப்பு வச்சிருப்பாங்களோ, எதுக்கு வம்பு, என்ன இருந்தாலும் மான்சே நம்ம தம்பி, ஷோக்கு கிளம்பிட வேண்டிதான் அப்படின்னு 2 பேரும் எழுந்துறாங்க. ஆனா அப்பா வரமாட்டாரங்க. இவ ஹீரோ கால் பண்ண நான் வரலான்னு தான் நினைச்சேன், இப்ப பிரசிடென்ட் கூட எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அதை சீக்கிரம் முடிக்கலாமே, முடிச்சிட்டு அப்படின்னு அவன் அங்க இழுத்துட்டு இருக்குன்னா பிரசிடென்ட் வந்துட்டாருன்னு சொல்ல இவன் காலை கட் பண்ணிட்டு மீட்டிங்க்கு போயிடுறான். ஹீரோயினா அவசர அவசரமா பசங்களை எல்லாம் முதல்ல மான்சேவோட ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுட்டு டைரக்டா ஹீரோட ஆபீஸ்க்கே போய் மீட்டிங் முடியவும் அவனை கையோட புடிச்சு மான்சேவோட ஸ்கூலுக்கு கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. இன்னைக்கு பார்த்து கார் பஞ்சர் ஆயிடுது. அவன் கார்ல வந்திருந்தா செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு இவளோட கார்ல வேற ஏத்திருப்பாளா. அதனால இப்ப ஆப்ஷனே இல்லாம அவனை சப்வேல கூட்டிட்டு போய் ட்ரெயின்ல ஏத்தி கூட்டத்துக்குள்ள நசுக்கி வேக வேகமா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு வந்துட்டு இருக்கா. இங்க மான்சே அக்காவையும் அண்ணனையும் பாக்குறான். ஆனா அப்பாவையும் ஆன்டியும் மட்டும் காணும். ஆன்டியும் அப்ப என் நம்பிக்கையை உடைச்சிட்டாங்களா அப்படின்னு சோகமா இருக்கு. மத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. இவன் மட்டும் எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கான். இதுல நாரா ஊரியும் வேற அப்பா வருவாரு வரமாட்டாருன்னு பெட் எல்லாம் 10 ரூபாய்க்கு கட்டியிருக்காங்க. மான்சேக்கான பெர்ஃபார்மன்ஸ் வரும்போது அவன் ஸ்டேஜ்ல தேமை நின்னுட்டு இருக்க. அவனை சுத்தி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிடுறாங்க. அதை பார்க்கும்போது நாராக்கும் ஊரிக்குமே வருத்தமா இருக்கு. ஆனா அந்த செகண்ட் ஹீரோயினும் அங்க என்ட்ரி கொடுக்க மான்சே சந்தோஷத்துல டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். எப்படி இது நடந்துச்சுன்னு ஆச்சரியமா ஊரியும் நாராவும் கூட திரும்பி பாக்குறாங்க. அவங்க அப்பா ரொம்ப நாள் கழிச்சு முறையா ஒரு ஸ்கூல் ஈவெண்ட்ல கலந்துக்கிறாரு. அது மான்சேவோட ஸ்கூல் ஈவெண்டா இருந்தாலும் அவங்களுக்குமே அது ஹாப்பியா தான் இருக்கு. மான்சேவும் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிடுறான். அப்படியே ஓடி வந்து அவங்க அப்பாவையும் ஹக் பண்ணிக்கிறான். ஹீரோக்குமே அது ஒரு மாதிரி ஹாப்பியா தான் இருக்கு. இந்த எமோஷன்ஸ் எல்லாம் அவனுமே ரொம்ப நாளா காட்டணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கான். அதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கான சரியான தருணத்தை இன்னைக்கு ஹீரோயின் அமைச்சு கொடுத்திருந்திருக்கா. சோ அவங்க ஃபேமிலில எல்லாருக்குமே ஹீரோயின் மேல ஒரு நல்ல ரெஸ்பெக்ட் வந்துருது. ஆனா அதை காட்டிக்கிறது இல்ல. அது போக அன்னைக்கு நைட்டு கிறிஸ்மஸ் ஈவினிங்னால இவ ட்ரீ செட் பண்ணிருப்பாள்ல. சோ வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுக்கணுங்கிறது ஒரு முறை. அதுபடி எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வந்து சேருது. ஊருக்கு வந்து ஒரு மியூசிக் பேண்ட் கிடைக்குது. நாராக்கு வந்துட்டு ஒரு பாப் சிங்கர்னா ரொம்ப பிடிக்கும்ல, அவளோட நியூ ஆல்பமோட கேஸ்ட் வாங்கி கொடுத்திருந்திருக்கா. மான்சேக்கு அவ கையாலேயே தவளை பொம்மை தச்சு கொடுத்திருக்கா. வீட்டுல வேலை செய்யற ஜென்ஸுக்குலாம் டை வாங்கி
கொடுத்திருக்கா, லேடிஸ்க்குலாம் ஓவர் கோட் வாங்கி கொடுத்திருந்திருக்கா, நானிக்கு கூட ஏதோ கிஃப்ட் பண்ணியிருந்திருக்கா. எப்பவும் ஹீரோயினை பார்த்தா கரிச்சு கொட்டுற அவங்களே இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. என்னடா வீடே ஹாப்பியா இருக்குன்னு பார்த்தா அவங்க எல்லாருமே கிஃப்ட் ரிசீவ் பண்ணிருக்காங்கன்னு ஹீரோக்கும் தெரிய வந்துருது. அப்போ தனக்கும் ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் ரெடி பண்ணிருப்பான்னு இவன் அப்படியே எதுவுமே தெரியாத மாதிரி ரூம்குள்ள நுழைய அவளா கண்டுக்காம அவளையே பார்த்துட்டு இருக்க அப்படின்னு செருமியெல்லாம் கட்ட, என்னாச்சுங்க இன்டைஜஷன் ப்ராப்ளமா, எடு அந்த ஊசி எங்க, ஏய் வேணாம் வேணாம், கிறிஸ்மஸ்க்கு எல்லாரும் கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணிருக்க, சோ எனக்கு எதுவும் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சிருக்கியா, உங்களுக்கு எதுவும் இல்ல, அப்படியா எதுவும் இல்லையா, அப்ப கிஃப்ட் வாங்குற அளவுக்கு இவ லைஃப்ல நம்ம ஸ்பெஷல் பர்சன் இல்லையாட்டுக்குன்னு அவன் நகர்ந்து போக பார்க்க, ஏங்க உங்க முன்னாடியே தானே உங்க கிஃப்ட் இருக்கு, இவனு திரும்பி பார்த்துட்டு உனியவா சொல்றேங்க, இல்ல இல்ல என் குரலை சொல்றேன் அப்படின்ட்டு ஒரு புக்கை காட்டுறா. உங்களுக்கு நைட் ஆனா சரியா தூக்கம் வர மாட்டேங்குதுல, இனிமே நான் உங்களை கதை சொல்லி தூங்க வைக்க போறேன். உங்களுக்கு புக்கு படிக்கணும்னா பிடிக்கும், ஆனா நீங்க படிக்கிற புக்கெல்லாம் படிச்சீங்கன்னா டெய்லி தூக்கம் வராது. நான் படிக்கிற புக்கை நீங்க கேளுங்க, ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். என்ன புக்கு அப்படின்னு கேட்க, வந்து பெட்ல உட்காருங்க, அப்பதான் நான் கதை சொல்லுவேன், நீங்க தூங்க முடியும் அப்படின்னு அவனை உட்கார வச்சு கதை சொல்றா. கதை பேரு 1001 Nights. இன்ட்ரெஸ்டிங்கா தான் கதை போயிட்டு இருக்கும். ஆனா இன்னைக்கு ஃபுல்லா ஹீரோனுக்கு ரொம்ப டயர்ட்ல, அதனால கதை சொல்ற அவ தூங்கிடுறா. அதை பாக்குற ஹீரோ சிரிச்சுட்டு, இவ என்ன தூங்க வைக்கிறாளான்னு பாதி கதை படிச்சுட்டு தூங்கி இருந்திருப்பாடுல, இவன் மீதி கதையை எடுத்து படிச்சுட்டு ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா ஹீரோயினை பாக்குறான். 1001 Fahrenheit கதை தெரியாதவங்க கேட்கறதுக்கு தயாரா இருக்கீங்களா? இது ஒரு அரேபியன் ஸ்டோரி. பெர்ஷியால இருந்து ஹிந்துஸ்தான் வரைக்கும் உள்ள நிலப்பரப்ப அந்த காலத்துல ஷெஹரியா அப்படிங்கிற ஒரு ராஜா ஆண்டுட்டு வந்தாரு. இவ்வளவு பெரிய நிலப்பரப்ப அவருக்கு ஆக்கிரமிப்புக்கு உதவியா இருந்த அவரோட தம்பியோட ஒய்ஃப் யார் கூட அஃபேர்ல இருந்தாங்கன்னு தெரிஞ்சுட்டு தம்பிக்காரன் உயிரை மாச்சுக்கிறான். தம்பி உடையான் படைக்கஞ்சான்பாங்க. ஆனா அந்த தம்பி மனைவியோட ஒழுக்கக்கேடான செயலால இறந்து போயிட்டான். அதனால பொதுவாவே அவருக்கு பொண்ணுங்களை பார்த்தாலே ஒரு சந்தேக கண்ணோட்டம் வந்துருச்சு. இதுல அவரோட ஓன் ஒய்ஃப்மே அஃபேர் ப்ராப்ளம்ல இருக்குன்னு தெரிய வர கோவத்துல தன்னோட ஒய்ஃபை கொன்றாரு. இத்தனைக்கும் அவரோட ஒய்ஃப் முன்னெல்லாம் உண்மையா தான் இருந்தாங்க. இப்ப ரீசெண்ட் டைம்ல தான் அவங்களுக்கு அஃபேர் ஆயிருக்கும். சோ எந்த பொண்ணுங்களுமே தன்னோட ஆரம்ப காலத்துல கணவனுக்கு உண்மையா தான் இருப்பாங்க. நாள் போக போக தான் அவங்களோட கேரக்டர் சேஞ்ச் ஆயிடுது. அதுவும் தன்ன மாதிரி இவ்வளவு பெரிய அரசருக்கு ஒழுக்கக்கேடான மனைவி இருந்தா அது தானுமே மத்தவங்களால இகழ்ந்து பார்க்கப்படுவாங்கிற நோக்கத்தோட இனிமே ஒழுக்கமான பொண்டாட்டியை மட்டும்தான் பக்கத்துல வச்சுக்கணும். ஏன்னா பொண்டாட்டி இல்லாத ராஜாக்கு மதிப்பு கிடையாது. அதே சமயம் இந்த பொண்ணுங்களை பொண்டாட்டிய ரொம்ப நாளா பக்கத்துலயும் வச்சுக்க முடியாது. ஏன்னா அவளுக்கு எப்ப எப்படி மாறுவாளுங்கன்னே தெரியாது. சோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கல்யாணம் பண்றாரு. அதுவும் அந்த பொண்ணுங்கள வெர்ஜினா இருக்கணும். அந்த பொண்ணுங்க கூட வாழ்றாரோ இல்லையோ, ஆனா அடுத்த நாள் அந்த பொண்ணுங்களை கொன்றுவாரு. திரும்பவும் அடுத்த நாள் கல்யாணம் பண்ணுவாரு. அந்த பொண்ணு வெர்ஜினா இருக்கணும், அந்த பொண்ணையும் கொன்றுவாரு. இவர் பண்றது அநியாயமா கொடூரத்தனமா இருந்தாலும் அவர் எதிர்த்து கேட்கறதுக்கு அந்த நாட்டுல யாருமே இல்ல. இந்த மாதிரி வெர்ஜின் ஒய்ஃப் அவருக்கு தேடி பிடிச்சு கொடுக்க வேலை பிசியர் அப்படிங்கிற ஹை ரேங்கிங் அபிஷியலுக்கு தான் உண்டு. அவருக்கு தானே ஏதோ பாவம் செய்யற மாதிரி வேற தோணவும் அதுல அவர் ரொம்பவே மனசுடைஞ்சு போக அவரோட பொண்ணு ஜெகரசாத், அப்பா உங்களுக்கு எல்லா பொண்ணுங்களுக்கும் அநியாயம் செய்யற மாதிரி தான் தோணுது. உங்க கையிலே இது வரைக்கும் மன்னரோட அரண்மனைக்கு 10 பொண்ணுங்களை அனுப்பிச்சு வச்சுட்டீங்க. அந்த 10 பொண்ணுங்களுமே அடுத்த நாள் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த பாவத்துல இருந்து எப்படி மீளணும்னு தானே பாத்துட்டு இருக்கீங்க. சோ நாளைக்கு என்ன அரசரோட மனைவியா அரண்மனைக்கு அனுப்பிச்சுவீங்கன்னு சொல்ல அவர் அதிர்ச்சியாக, அப்ப நான் காரணம் இல்லாம சொல்ல மாட்டேங்க. இவரும் நம்பிக்கையா தாம் பொண்ணையே அரசருக்கு தார வாத்து கொடுத்துறாரு. மேரேஜுக்கு அப்புறம் அன்னைக்கு நைட்டு பிசிக்கல் ப்ராசஸ் நடக்குதோ இல்லையோ அரசர் போய் தன்னோட மனைவியை பாத்தரணும். அப்படி பார்த்தாதான் அவங்களோட கல்யாணம் உறுதி செய்யப்படும். சோ இவரும் செகர்சாத்தை பாக்குறதுக்காக அவளோட அந்தப்புறம் போக இதுவரைக்கும் வந்த பொண்ணுங்கள்லாம் அப்படியே பயந்துதான் அரசரை பாப்பாங்க, எப்படி நாளைக்கு சங்கூதிடுவாங்கன்னு. ஆனா செகர்சாதை மட்டும் சிரிச்சிட்டு இருக்கா. ஏன் நாளைக்கு சாவ பார்த்து உனக்கு பயம் இல்லையாங்க? சாவ நம்ம அப்புறம் பாக்கலாம். உங்களுக்கு ஒரு கதை கேட்க விருப்பம் இருக்காங்க? கதையா? என்ன கதைன்னு அரசரும் ஆர்வமா பக்கத்துல உட்கார்ந்துடுறாரு. நம்ம ஊர்ல எல்லாம் விக்ரமாதித்தன் வேதாள கதை இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த ஊர்ல ஃபிஷர்மேன் அண்ட் ஜின்னின்னு கதைக்குள்ள கதையா போயிட்டு இருக்க ஒரு ஃபிஷர்மேனோட டிராவலிங் ஸ்டோரி. ஒன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா முடிவே ஆகாதுல. சோ அதுதான் இந்த ராணி கையில எடுத்திருக்கா. கதையோட பாதியை சொல்லிட்டு எனக்கு தூக்கம் வருதுன்னு தூங்க போயிடுறா. மீதி பாதி அதை நாளைக்கு நைட்டு சொல்றேங்க. அரசருக்கு வேற கதையோட அடுத்த பாதி என்ன ஆகும்னு தெரியல. நாளைக்கு காலையில ராணியை போட்டு தள்ளிட்டா கதை யார் சொல்லுவாங்க? அதனால ராணிக்கு ஒரு நாள் உயிர் பேச்சு கொடுக்கறாரு. அடுத்த நாள் சரி இன்னைக்காச்சும் கதையை முடின்னு கேட்க அவளும் பாதியை சொல்லிடுறா. திரும்பவும் அது தொடர்ற மாதிரி இருக்கு. மீதி கதை நாளைக்கு சொல்றேங்கிறா. சரின்ட்டு இன்னொரு நாளும் அவளுக்கு உயிர் பேச்சு கொடுக்கறாரு. அப்படியே தொடர்ந்து அவளும் கதை சொல்லிட்டே போக இவரும் கதையில மூழ்க கிட்டத்தட்ட 1001 நைட்டு ராணி விடாம கதை சொல்ல, ராஜாவும் விடாம கதை கேட்க அவங்களுக்குள்ள ஒரு காதல் கதை ஃபார்ம் ஆகன்னு காதல் மேலையும் பொண்ணுங்க மேலையும் நம்பிக்கை இல்லாத ராஜா அந்த ராணியோட மனசொன்றி வாழ ஆரம்பிச்சிடுறாரு. முன்னெல்லாம் நைட் ஆனா அவருக்கு தூக்கமே வராது. இப்போ கதை கேட்டாதான் தூக்கம் வருங்கிற அளவுக்கு அவர் மாறிட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் செகர்சாதா. அவ அந்த ராஜாவோட லைஃப்ல வந்ததுக்கு அப்புறமா தான் இந்த மாற்றம் அவருக்குள்ள நடந்திருக்கு. எப்பவும் மனசு தத்தளிச்சுட்டே இருந்த அவரு இப்ப மன அமைதி அடைஞ்சிருக்காரு. எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு ராணி இருந்தாதான் அந்த ராஜாவாலேயே நிம்மதியா இருக்க முடியுங்கிறத கதை எண்ட போட்டு முடிக்கிறாங்க. அது அப்படியே ஹீரோவும் படிச்சு முடிக்கிறானா, லைட்டா அவனுக்குமே தூக்கம் வர மாதிரி இருக்குங்க. அதுக்கு காரணம் அவன் பக்கத்துல இருக்கிற செகர்சாதா தானே. அந்நேரமா அவளும் தூங்கி ஹீரோ மேலே வந்து சாஞ்சு விழுகவும் ஒரு மாதிரி லைட்டா ஃபீல் ஆயிடுறான்.
வரான். இருந்தாலும் அவளுக்கான துணை தான் கிடையாதுன்னு அவளை பொறுப்பா படுக்க வைக்கலான்னு நகுத்துவானா. அந்த சமயத்துல ஹீரோயின் கண்ணு முழிச்சிடறா. என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, உன்னை தூங்க வைக்கிறேங்க. நான் என்ன சின்ன பிள்ளையா? எனக்கே தூங்க தெரியாது. அப்ப நான் மட்டும் என்ன சின்ன பையன்? என்ன கதை சொல்லி தூங்க வைக்கணும் வந்து டார்ச்சர் பண்ணல. உனக்கெல்லாம் உதவி செய்யணும்னு வந்த பாரு, நீயே படுத்துங்க அப்படின்ட்டு ஹீரோ எழுந்து வெளில வந்தாரா. இருந்தாலும் ஏதோ ஒன்னு அவனை டிஸ்டர்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் டே ஹீரோ மினிஸ்டர் மீட்டிங்காக கிளம்பிட்டு இருக்கான். மினிஸ்டர் ஆபீஸ்ல ஏதோ ஒன்று பரபரப்பா நடந்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா இன்னைக்கு ஹீரோ ஒரு பில்ல பாஸ் பண்ண போறான். அதுக்கு மினிஸ்டர்ஸ் எல்லாம் அப்ரூவல் கொடுக்கணும்ல. அவங்க மொத்தமா சேர்த்து பாய்காட் பண்ண போறாங்க. யாருமே மீட்டிங்ல நீ கலந்துக்க கூடாதுங்கிற மாதிரி. அந்த விஷயம் செக்ரட்டரி ஜூஹிக்கும் அசிஸ்டன்ட் காங்க்கும் தெரிய வந்துருது. யாருமே கலந்துக்க போறாத மீட்டிங்ல பிரைம் மினிஸ்டர் மட்டும் இருந்தாருன்னா அது அவருக்கு அவமானம். சோ அவனையுமே அந்த மீட்டிங்க்கு வர வைக்க கூடாதுங்கிறதுக்காக இவங்க ரெண்டும் பிளான் பண்றாங்க. ஆனா ஹீரோட கேரக்டர் எப்படின்னா, யார் வராங்களோ இல்லையோ இன்னைக்கு அந்த பில்ல பாஸ் பண்ணணுங்கிறதுல அவன் ரொம்ப தீர்மானமா இருக்கான். வர மினிஸ்டர்ஸ் வரட்டும், வரலைனாலும் இருக்கிறவங்களை வச்சு பில்ல பாஸ் பண்ணுவாங்கிற பிடிவாதத்தோட இருக்கான். சோ அவனை மீட்டிங்க்கு வரவிடாம தடுக்கிறதுக்காக செக்ரட்டரி ஜூஹி ஹீரோயின் கால் பண்ணி இன்னைக்கு சார ஆபீஸ்க்கு வர விடாதங்க, ஏன் என்ன ஏதுன்னு கேக்குறதுக்குன்னு அங்க அந்த அளவுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்குற அளவுக்கு ஜூஹிக்கு டைம் இல்ல. ஆல்ரெடி இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண போற பில்ல அக்செப்ட் பண்ணிக்க கூடாதுங்கிற நோக்கத்துல எந்த மினிஸ்டர்ஸும் வரமாட்டாங்கிற தகவல் பிரஸுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. சோ அவங்க எல்லாம் கூட கூட்டிட்டாங்க. அவங்கள கண்ட்ரோல் பண்றதுக்கு அவன் முயற்சி பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோனுக்கு தான் எதையும் பிளான் பண்ணி செய்ய தெரியாதுல்ல. அதனால இன்னைக்கு ஹீரோவா ஆபீஸ்க்கு போவிடக்கூடாது அவ்வளவுதானு நேரா அவனை போய் என்னங்க நீங்க போக கூடாதுன்னு புடிச்சு வைக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு அவளோட கையை உதறி விட்டு போலான்னு பார்த்தா இவன் ஃபோர்ஸா பிடிக்கும். ரெண்டு பேர் பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே விழுந்துடுறாங்க. அதுல அவனை கீழே இருந்து கூட எழுந்திருக்க விடாம இவன் நல்லா புடிச்சிட்டு இருக்க. ஆனா அந்த பக்கமா போற நானிக்கு அது எப்படி தெரியுது, ஏதோ இவங்க காலங்காத்தாலே ரொமான்ஸ் பண்ற மாதிரி தெரியுது. அதனால சிச்சி அப்படின்னு கண்ணை மூடிட்டு போக ஹீரோவா கோமா எழுந்துச்சு ஹீரோயின் கிட்ட இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் நீ ஈவினிங் கொடுக்கணும்னு கத்தி விட்டு மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு வந்தா அங்க ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க. அந்த ரெண்டு பேருமே இந்த பில்ல அப்போஸ் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. ஏன் இப்படி பிரைம் மினிஸ்டர் அவமானப்படுத்துறாங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக சூஹி விசாரிக்கும் போதுதான் இது எல்லாமே மினிஸ்டர் கிம்மோட வேலைன்னு தெரிய வர அவ்வளவு கோபத்துல அவனை ரையின்னு அரைறா. ஆனா அதையும் கூட அவன் ஏத்துக்கிறான். அவன் மேல பதில் கோபப்படுறது இல்ல. என்னோட நோக்கம்லாம் PM குவான தொந்தரவு பண்றதுதான், ஒன்னும் இல்ல ஜூஹி, நீ என்ன பண்ணாலும் எனக்கு பிடிக்கும்னு லவ் டைலாக் பேசி அவன் மனசை கரைய வைக்கலான்னு பாக்குறான். சூஹிக்கா இவனை என்ன பண்றதுனே தெரியல. பாவம் ஹீரோவா பிரைம் மினிஸ்டரோட வேலை என்னது, மினிஸ்டர்ஸோட ஹெட்டா இருக்குது. ஆனா இன்னைக்கு ஒரு மினிஸ்டர் கூட அவனோட பில்ல பாஸ் பண்றதுக்கு வரலைன்னா எவ்வளவு பெரிய அவமானம். அந்த அவமானத்தோடய லேட்டா தான் ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கான். அவ்வளோ சோகம், அவ்வளோ ஏமாற்றம் அவனோட மூஞ்சியில. அப்ப இங்கே வந்து மியூசிக் சவுண்ட் கேக்குது. அவனையும் அறியாம அவன் காலு அந்த ரூம்குள்ள போனா அது என்ன ரூம்னா அவனோட ஒய்ஃபோட ரூம் தான். அங்க பியானோ இருந்திருக்கு. ஹீரோயின் வாசிக்க மான்சேவும் நாராவும் பக்கத்துல உட்காந்து கேட்டுட்டு இருக்காங்க. கடைசி அவங்க அம்மா அப்படி வாசிச்சு நாரா கேட்டிருப்பாளாட்டு இருக்கு. அவளுக்குமே மியூசிக்னா பிடிக்கும்ல. சோ ஹீரோயின் வாசிக்கவும் இன்னைக்கு சும்மா உட்காந்து கேட்டுட்டு இருக்கா. மான்சே எப்பவும் போல ஜாலியா உட்காந்து கேட்டுட்டு இருக்கான். ஆனா ஹீரோட கண்ணுக்கு அங்க தன்னோட ஒய்ஃப் உட்காந்து வாசிக்கிற மாதிரி தெரியுது, ஹீரோயின் உட்காந்து வாசிக்கிற மாதிரி தெரியுது. திரும்பவும் அவனோட மைண்ட் டிஸ்டர்ப் ஆக டக்குனு அங்க வந்து நகர்ந்து போயிடுறான். அப்பதான் அதை கவனிக்கிற ஹீரோயின் ஒருவேளை நம்ம இந்த ரூம்ல வந்து வாசிக்கிறதா அவருக்கு பிடிக்கலையோன்னு எழுந்து சாரி சாருங்க அவனா பதில் எதுவும் சொல்லாம போயிடுறான். ஆனா நாராக்கு தெரியுது அப்பா கோவமா இருக்காருன்னு. சரி எதுக்கு வம்பு, நம்ம அப்படியே நழுவிட வேண்டியதானே. அவ ரூமை பார்த்து ஓடிடுறா. ஹீரோ ரூம்குள்ள போனவன் கதவை கூட திறக்கல. ஹீரோயினுக்கு என்ன பண்றேன்னு தெரியாம அவ கிச்சன்ல நானி கூட நின்னுட்டு இருக்க. அப்ப அவளுக்கு அவங்க அப்பாட்ட இருந்து காலு. அவங்க அப்பாக்கு அரசியல் நியூஸ் பாக்குறதா ரொம்ப பிடிக்குமாட்டு இருக்கு. ஏமா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்னு. இன்னைக்கு மினிஸ்டர்ஸ் யாரும் மீட்டிங் வராத பத்தி சொல்ல, ஓ அதுக்காக தான் PM இன்னைக்கு ஆபீஸ்க்கு போக கூடாதுன்னு என்கிட்ட சொன்னாங்களா. சே நான் ஒரு முட்டாளுன்னு இவ்வளவு திட்டிக்கிட்டு இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத ஆர்டிகலா மொபைல்ல படிக்கிறா. ஹீரோ கொஞ்ச நேரத்துல ரிலாக்ஸ் ஆயிட்டு அவனோட ஆபீஸ் ரூம்ல வந்து உட்கார்ந்துடுறான். அதை தெரிஞ்சுட்டு இவ சூடா அவனுக்கு சாக்லேட் காஃபி கொண்டு போய் குடுக்குறா. பிளாக் கலர் சாக்லேட் கிடையாது, ஏதோ பொம்மை சாக்லேட் எல்லாம் காஃபிக்குள்ள போட்டு கொடுத்து சம்டைம்ஸ் கலர்ஃபுல்லான ஸ்வீட் ஐட்டம்ஸ் பார்த்தா நம்ம மனசும் நிம்மதி ஆயிடும், டேஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்கும்னு வச்சுட்டு போறா. அவனுக்கு அந்த காஃபியை பார்க்கவே சைல்டிஷா இருக்கு. லைட்டா சிரிப்பு வர மாதிரி இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு எடுத்து குடிச்சுக்கிறான். ஆனா தூக்கம் வர மாதிரி தெரியல. அதனால அந்த டேப்லெட் டப்பாவை எடுத்து அதுல 2 மாத்திரையை போட்டு தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில ஹீரோ தேடுற ஹீரோயின் அவன் இன்னும் ஆபீஸ் ரூம்ல தான் இருக்கான்னு தெரிஞ்சுட்டு ஓடி போய் பார்த்தா அவன் கையில டேப்லெட் மூடி இருக்கு. கீழே டேப்லெட் டப்பா விழுந்து கிடக்கு. அதுல மாத்திரையே இல்ல. ஐயோ எல்லா மாத்திரையும் சாப்பிட்டு பிரைம் மினிஸ்டர் மட்டும் ஆயிட்டாரா. அவ்வளவு வருத்தமாவா நேத்திக்கு இருந்தாரு. அது கண்டுக்காம நம்ம காஃபி எல்லாம் வேற வச்சு கொடுத்தமேனு சார் எழுந்திரிங்கன்னு அவன் கண்ணை தட்டுறான். அவன் எழுந்திரிக்க மாட்டேங்கிறான். என்னங்க எழுந்திரிங்கன்னு வேகமா இவ கண்ணத்துல ஒரே அரை விட அப்படின்னு சொல்லிட்டு அவன் வழியில கண்ணத்தை புடிச்சிட்டு எழுந்திரிக்க, நல்ல வேளை நீங்க இன்னும் உயிரோட தான் இருக்கீங்களா, எதுக்கு இப்ப அடிச்சங்க, சாரி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப டைம் ஆயிடுச்சு, நீங்க வேலைக்கு போகல அப்படிங்க. நேத்துக்கும் இந்த மாதிரிதான் வந்து என்ன கீழே தள்ளி விட்டு இன்னைக்கு கண்ணத்துல அரையிற, இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எனக்கு இன்னைக்கு ஈவினிங் வேணும்னு அவன் கிளம்பி போயிடுறான். ஹீரோயினுக்கு அவனுக்கு ஆறுதல ஏதோ பேசணும்னு தோணுது. ஆனா என்ன சொல்லணும்னு தெரியல. அப்புறம் இது பத்தி என்ன பண்ணலான்னு அவளோட எடிட்டர் டீம் கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்றா. இவங்க டீமுக்கு எப்பவுமே காசிப் பத்தி தான் தெரிய வரும். சோ இப்போ பிரைம் மினிஸ்டருக்கு கீழே எந்த மினிஸ்டரும் ஒத்து போறது இல்லங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிருச்சு. பிரைம் மினிஸ்டர் மேல அந்த நம்பிக்கையே மக்களுக்கு போயிருச்சு. ஏன்னா பிரைம் மினிஸ்டர் கீழே எந்த மினிஸ்டருமே செயல்பட விரும்பலைன்னா அந்த கவர்மெண்டே ஆட்டம் கண்டுருமே. அந்த அளவுக்கு மக்கள்லாம் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. இதை உடனே தடுக்கணும்னா PM ஓட பர்சனல் லைஃப் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். திரும்பவும் முதல்ல இருந்தா அப்படின்னு ஹீரோயின் ஷாக்
ஷாக்காக, இல்ல இப்பதான் அவரோட பர்சனல் லைஃப் செட்டில் ஆயிடுச்சு, நீ அவரோட ஒய்ஃப் ஆயிட்ட, அந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுச்சு, புதுசா ஒரு கதையை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதாவது பிரைம் மினிஸ்டரோட பங்களா. அவர் ரொம்ப ரசனையான ஆளாமே, ஒன் ஆஃப் த ரேரஸ்ட் பங்களால பிரைம் மினிஸ்டர் கட்டி வச்சிருக்காரு. அதை மட்டும் நீ எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ஆஸ் அ பிரைம் மினிஸ்டர் ஒய்ஃபா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணீங்கன்னா நாங்க ஃபுல்லா அதை பத்தின ஒரு ஆர்டிகல் எழுதிடுறோம். அதுக்கப்புறம் பாரு, யாரு இந்த மினிஸ்டர் மீட்டிங்கை பத்தி பேச மாட்டாங்க, உங்க வீட்டுல உள்ள சோஃபா செட்டை பத்தி மட்டும் தான் பேசுவாங்க. நீங்க எல்லாம் ஒரு ஆளுக்குன்னு உங்கள்ட்ட ஐடியா கேட்க வந்தேன்னு ஹீரோயின் தலையில அடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஏன்னா பிரைம் மினிஸ்டரோட வீடு எக்ஸ்ப்ளோர் பண்ணா அது செக்யூரிட்டி பாதிப்புகள் எல்லாம் ஏற்படுத்துமே. அவங்கள்ட்ட பேசிட்டு இவன் வீட்டுக்கு நைட் லேட்டா வர ஹீரோவும் இவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எங்க போயிருந்த இந்நேரம் வரைக்கும்? உங்களுக்காக தான். எனக்காகவா? ஆமா, அன்னைக்கு கிறிஸ்மஸ் ஈவினிங் எல்லாருக்கும் பிரசன்ட் கொடுத்தேன். ஆனா உங்களுக்கு அந்த புக், அதுவும் ரொம்ப போரிங்கான புக்கு கொடுத்தேன். அதை படிக்கும் போது எனக்கே தூக்கம் வந்துருச்சு. சோ அதுக்கு பதிலா என்ன பண்ணலாம்னு யோசிச்சப்போ இப்ப இருக்கிற மூடுக்கு உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கலான் இருக்கேன். இல்ல எனக்கு ட்ரிங்க்ஸ் வேண்டாம். அட, இது ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்கான சரியான நேரம் அப்படின்னு வீட்டுக்குள்ள கூட்டு போவான்னு பார்த்தா அவனை கார்ல ஏத்தி ரெகுலரா இவ ட்ரிங்க்ஸ் பண்ற ஒரு ஷாப் கூட்டிட்டு போறா. எங்க இவங்க என்ன எதுன்னு போறாங்கன்னு தெரியாம பின்னாடியே செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் வேற வராங்க. எல்லாருக்குமே லோக்கல் சரக்கு ஆர்டர் பண்றா. மீட்டும் இருக்கலையே சீப்பா ஆர்டர் பண்ணி எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்ல, இதுதான் நீ குடுக்குற கிறிஸ்மஸ் பிரசன்டாங்க. ஆக்சுவலா அந்த புக் தான் கிறிஸ்மஸ் பிரசன்ட். இது உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு. நீங்க யாருமே உங்களோட திட்டத்தை ஃபாலோ பண்ணலன்னு நினைக்காதீங்க. சில நல்ல திட்டங்கள்லாம் உடனே செயல்படுத்த முடியாது, அதுக்கு நேரம் ஆகும். நீங்க இப்பவும் யாருக்கும் கீழே போயிடல. எப்பவுமே நீங்க ஒரு ஸ்ட்ராங்கான பிரைம் மினிஸ்டரா தான் என் கண்ணுக்கு தெரியுறீங்க. இத்தனை பேர் அப்போஸ் பண்ணும் போதும் நீங்க திரும்பவும் அதே பில்ல பாஸ் பண்ணீங்கன்னா தானே உங்களுக்கு மரியாதைங்க. அசிஸ்டன்ட் கங்கும் ஜூகியும் இப்போதைக்கு இந்த பில்ல கடையில போட்டுடலான்னு சொன்னாங்க. ஆனா அவனுக்கு மனசு வரல. அதே மாதிரி ஹீரோயின் பேசவும் இவனுக்கு ஒரு மாதிரி அது உற்சாகமா இருக்கு. அப்புறம் எல்லாருக்கும் மீட்டு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணல, பைசா என்கிட்ட இல்லங்க, பைசாக்காக தான் இவ்வளவு நேரம் பேசலாம்னு ஹீரோ மனசுக்குள்ள நினைச்சிட்டு போய் பில் கவுண்டர்ல பே பண்ணவும் அப்போ வெளியில இருந்து ஒருத்தங்க பிஎம்மோட ஒய்ஃப்னு கூச்சல் போட, ஏங்க நம்ம இப்ப மாட்ட போறோன்னு ஹீரோட கை பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறா. அவனும் ஏதோ ஒரு வேகத்துல ஹீரோயின் கூட ஓடிட்டு இருக்கான். முதல்ல பதட்டத்துல ஓட ஆரம்பிப்பாங்க, அப்புறம் அவங்க ஓடுறத நினைச்சு அவங்களுக்கே சிரிப்பா இருக்கு. இவங்க ஓடுறத லேட்டா தான் செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க. அதனால அவங்க ரொம்ப தொலைவுல தான் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அதுக்குன்னு ஹீரோயினும் ஓடி ஒரு மாதிரி ரிலாக்ஸே ஆயிடுறாங்க. அவங்களுக்குள்ள இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் கூட காணாம போயிடுச்சு. இப்ப ஹாப்பியா வீடு வந்து சேர்ந்துடுறாங்க. ஹீரோ சிரிச்சுட்டே அவன் ரூமுக்கு போக அத கங்க ஒரு மாதிரி பாத்துட்டு இருந்துட்டு ஹீரோயினை மட்டுமா தனியா கூப்பிட்டு, எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு பிரசன்ட் அனுப்பிச்சிருந்தல, எனக்குமே டை ஒன்னு அனுப்பிச்சிருந்தேன், அது ரொம்ப நல்லா இருந்துச்சு, பதிலுக்கு நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு ஒரு ஃபவுண்டைன் பென் கொடுக்குறான். அவளும் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வாங்கிக்கிறா. வாங்கிக்கிறவ உடனே அவனோட அண்ணனை பத்தி கேட்கலான்னு நினைக்கிறான். ஆனா அதுக்கான நேரம் இது இல்லைன்னு விட்டுறா. அப்புறம் அவர் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு ரூமுக்கு வந்தா, ஹீரோ இன்னைக்குமே அங்க டேபிள் சேர்ல உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்க, நீங்க எப்பதான் தூங்குவீங்க? ஏன் தூக்கமே உங்களுக்கு வர மாட்டேங்குது? அந்த மாத்திரை ஒண்ணு சாப்பிடுறீங்களா, அது தூக்க மாத்திரையா? தூக்க மாத்திரை இல்லாமே கூட தூங்கலாம், நான் வேண்டா கதை படிக்கட்டுமா அப்படின்னு அந்த கதை புக்கு கையில எடுக்க, அது அங்கேயே வை, நானே எல்லாத்தையும் படிச்சுட்டேன். அதுக்குள்ளே படிச்சு முடிச்சீங்க? நான் சொன்னா நல்லா இருக்கும்னு இன்னைக்கு அவனை கூப்பிட்டு வச்சு கதை சொல்றா. தெரிஞ்ச கதையா இருந்தாலும் ஹீரோக்கும் அவகிட்ட கதை கேட்கறது பிடிச்சிருக்கு. அந்த கதையில் நடக்கிறது இந்த கதையிலயும் கண்டினியூ ஆகுற மாதிரி நமக்கு சிங்க் பண்றாங்க. ஆனா இதையே அவ தினமும் தொடர நினைக்க ஹீரோவா எண்டு கார்டு போட்டு விட்டுறான். கதை படிக்க படிக்க நான் தூங்குறனோ இல்லையோ நீ தூங்கிடுற, தூங்கும் போது வேற ஒரு கொரட்டை சவுண்ட் விடுற, அது ஓனாய் கத்துற மாதிரி இருக்குங்க. நான் கொரட்டை விட்டது ஓனாய் கத்துற மாதிரி இருந்துச்சா? நீங்க தூங்காமே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க, உங்களை பார்த்தா அந்த மாதிரி இருக்கு. இனிமே இந்த ரூம்ல படுத்தா எனக்கு தூக்கம் கூட வராது, ஓனாய்னு என்ன சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நான் போய் மான்சி ரூம்லயே படுத்துக்கிறேன். அந்த பையனுக்கு தான் என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு இவ அவன் ரூமுக்கு போக, அவ இப்படி கியூட்டா சண்டை போட்டுட்டு போனதும் ஹீரோக்கு பிடிச்சிருக்கு. சிரிச்சுட்டே போய் அவன் அறியாம பெட்ல படுத்து தூங்கிடுறான். நல்லா தூங்கி உற்சாகத்தோட இன்னைக்கு ஆபீஸ் போறவன் எல்லா மினிஸ்டர்ஸ் கிட்டயுமே ஒரு ஃபால்ட் இருக்கும்ல, அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள தான் வலைக்குள்ள சிக்க வச்சு இந்த பில்லை எப்படியும் பாஸ் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ண எல்லாருமே வந்து அப்ரூவல் கொடுத்துட்டு போயிடுறாங்க. மீட்டிங்கும் சக்சஸ் ஆயிடுது. இதெல்லாம் பாக்குற ஜூகி, நேத்திக்கு உங்கள்ட்ட இருந்து அந்த ஏமாற்றம் இன்னைக்கு எப்படி இவ்வளவு பெரிய மாற்றமா மாறுனுச்சு, அது காரணம் ரிப்போர்ட்டர் ஜங்கான்னு கேட்க அவன் பதில் சொல்றது இல்ல. ஏன் அமைதியா இருக்கீங்க? இதுவே பழைய குவானா இருந்தா இல்லன்னு உடனே பதில் சொல்லிருப்பாரு. அப்போ உங்களுக்கு ரிப்போர்ட்டர் ஜங் மேல எதுவும் ஸ்பெஷல் ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேட்க ஹீரோ கிட்ட பதில் இல்ல. அது போக பிரைம் மினிஸ்டர் திரும்பவும் ஸ்ட்ராங்கா இப்படி வந்ததுக்கு காரணம் அவரும் அவரோட ஒய்ஃபும் அன்னைக்கு நைட்டு போன ட்ரிங்க்ஸ் டேட் தான் காரணம். இந்த மாதிரி ஒரு பர்சனுக்கு இப்படி ஒரு ஒய்ஃப் இருக்கிறது எவ்வளவு ஒரு சப்போர்ட்டிவா இருக்குன்னு ஸ்கேண்டல் நியூஸ்ல இருந்து ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆக அதுதான் இப்ப ஹைலைட்டா ஓடிட்டு இருக்கு. இங்க வீட்டுல அவசர அவசரமா ஊர் எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் அவனுக்கு ஆப்போசிட்ல போய் நிக்கிறா. சோ இன்னைக்கு நைட்டும் அவன் லேட்டா தான் வீட்டுக்கு வர போறான். அவன்கிட்ட பேசலான்னு பாக்கும்போது அவனுக்கு ஒரு கால் வருது. அதுவும் அந்த சைடு கால் பேசுறது மினிஸ்டர் கிம். இவன் கையில இருக்கிறது காஸ்ட்லியான மொபைல். ஹீரோயின் கண்டுபிடிச்சிடுறா. அப்ப இந்த வீட்டுக்குள்ள உங்க மாமாவுக்கு ஸ்பையா, உங்க அப்பாவுக்கு எதிரா நீ தான் வேலை பார்த்துட்டு இருக்கியா, இது ரொம்ப தப்பு அப்படிங்க. இல்லையே, நான் சரியா தான் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நீ இந்த மாதிரி கிளப்ல பாடுறேங்கிறத உங்க அப்பாவுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக இது வரைக்கும் ஒரு ரகசியத்தை கூட நான் அவர்கிட்ட சொல்லாம இருக்கேன். ஆனா நீ இப்படிப்பட்ட பையனா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த நேரத்துல தான் ஹீரோ வீட்டுக்குள்ள நுழையிறான். அவனுக்கு இங்க என்ன நடந்துச்சுங்கிறது தெரிஞ்சு போயிடுது. அந்நேரம் பார்த்து ஊரியோட கையில இருக்கிற மொபைலுக்கு திரும்பவும் மினிஸ்டர் கிம் கிட்ட இருந்து கால் வர ஹீரோவே அவன் கையில இருந்து மொபைலை வாங்கி நம்ம பேசலாம் கிம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு கூப்பிடுறான். அப்படியே ஹீரோயின் கிட்ட திரும்பி கோவமா
ஆமா இதெல்லாம் உனக்கு முன்னவே தெரியும் அப்படின்னு இவன் கோமா கேட்டுட்டு இருக்கும்போது ஊரி அங்கிருந்து நகர்ந்து போயிடுறான். ஹீரோயினும் ஹீரோவை தனியா கூப்பிட்டு வந்து, சாரி மியூசிக் பேண்ட்ல இருக்குது ஒன்றும் அவ்வளவு தப்பான விஷயம்லாம் இல்ல, அது ஊரியோட டேலண்ட் தான், நம்ம என்கரேஜ் பண்ணலாங்க. ரிப்போர்ட்டர் ஜங், நீங்க வர வர ரொம்ப எங்க பர்சனல் லைஃப்ல இன்வால்வ் ஆகுற மாதிரி இருக்கு. நீங்க கான்ட்ராக்ட் பேசிஸ்ல என்னோட ஒய்ஃப், ஆனா என் பசங்களுக்கு நீங்க அம்மா கிடையாது, அவங்களுக்கு அப்பா மட்டும்தான், அது நான் தாங்க. அதுவும் வார்த்தைகள்லாம் கோமா வெளிப்படவும் ஹீரோயினும் அடங்கிடுறா, பதில் பேசுறது இல்ல, சரிங்கிற மாதிரி தலையாட்டிக்கிறா. அடுத்து ஹீரோ மினிஸ்டர் கிம்ம பார்க்க போக அவன் அதே பழைய புராணம் தான் பாடுறான். நான் ஒன்னும் ஸ்பையாலாம் என் மருமகன் அந்த வீட்டுல வைக்கல, அவன் மியூசிக் பேண்ட்ல இருக்கான், நைட்டு லேட்டா தான் வீட்டுக்கு வரான், அவனுக்கு மொபைல் தேவைப்படும்ல, அதுக்காக மொபைல் வாங்கி கொடுத்தேன். அவனுக்கு என் தங்கச்சி மாதிரியே மியூசிக்ல இன்ட்ரெஸ்ட், அது கூட இத்தனை நாளா நீ தெரிஞ்சுக்கல, நீ எல்லாம் என்ன அப்பா அப்படின்னு அவமானப்படுத்தி விட்டுறான். என்ன நடந்தாலும் பரவாயில்ல, என்னோட ஒரே குறிக்கோள் மியூசிக் தானு ஊரு இன்னைக்கு ஈவினிங்கும் பாடுறதுக்கு பிராக்டிஸ் இருக்குக்காக அவனோட பேண்டுக்கு போயிடுறான். ஹீரோயின்மே அங்க வந்து அவனோட பாட்டை கேட்கறா, அவன் நல்லா தான் பாடுறான். பிராக்டிஸ் முடியும் இவ அவனை கூப்பிட்டு, உன்னோட விருப்பம் இதுதானு நீ உங்க அப்பாக்கு தெளிவா சொல்லி புரிய வைக்கலாம், அவர் புரிஞ்சுக்குவாருங்க. இதெல்லாம் சொல்றதுக்கு நீங்க யாரு, நீங்க என்ன என்னோட அம்மாவா? ஆக்சுவலா எனக்கு உன்னோட வாய்ஸ்மே ரொம்ப பிடிச்சிருந்து, நீ நல்லா பாடினாங்க, அவனுக்கு அது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு, இருந்தாலும் போதும், என்ன ஐஸ் வைக்கிறீங்களா, என்னோட டேலண்ட் நீங்க எதுக்கு என்கரேஜ் பண்ணணும், நான் ஒன்னும் மான்ஸே கிடையாது, அவனை எப்படி டேலண்ட் ஷோல டான்ஸ் ஆட வச்சீங்க அந்த மாதிரி உங்க இஷ்டத்துக்கு என்ன ஆட வைக்க முடியாது, நீங்க என் அம்மா கிடையாது, நீங்க என் அம்மா கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஹீரோயினுக்கு சொல்ற மாதிரியே அவனுக்கு அவனே சொல்லிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினும் அவனை பிடிக்கக்காக பின்னாடியே ஓட போக கடைசியில அது ரோடு கிட்ட போயிடுது. அவன் சின்ன பையன் ஓடி போயிட்டான். பாவம் ஹீரோயின் நடு ரோட்ல ஸ்டக் ஆகி நின்றா. இந்த பக்கம் வேற வண்டி வருது, அவளுக்கு நகர முடியல. ஊரிய ஃபாலோ பண்ணி போன ஹீரோயின் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்க போக ஹீரோ வந்து கரெக்டா காப்பாத்தி இருப்பான். ஏன்னா வீட்டுல நடந்த பிரச்சனைக்கு அப்புறமா ஊரி உடனே வெளியில போனதாவும் அவனை ஃபாலோ பண்ணி ஹீரோயின் போனதாவும் நானி தகவல் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சுதான் அவன் எப்படியும் கிளப்புக்கு தான் பாட வந்திருப்பான்னு ஹீரோவும் அந்த இடத்துக்கு வர அது ஹீரோயினை காப்பாத்துறதுக்கும் வசதியா அமைஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடந்துக்கிற தகவல் ஸ்கேண்டல் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் கிடைக்க எத்தனை நாள் நம்மளும் காசிப்பே எழுதிட்டு இருக்கிறது இந்த நியூஸை முதல்ல நம்ம எழுதுவோம்னு இவங்க ஜங்கு கால் பண்ணா ஹீரோயின் அந்த பக்கம் எடுக்கிறது இல்ல. எடிட்டருக்கா கோவம், ஓஹோ இப்ப நம்ம கிட்ட வேலை செய்யாதனால நம்ம காலையை ரிஜெக்ட் பண்றாளா, அதுக்கு அசிஸ்டன்ட் இருக்காது சார், என்னதான் இருந்தாலும் இப்பதானே ஒரு ஆக்சிடென்ட்னு கேள்விப்பட்டோம், அந்த பதட்டத்துல நம்ம காலை ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம், சரி சரி இருக்கட்டும் பாத்துக்கலாங்கிற முடிவுக்கு அவங்க வந்துடுறாங்க. இங்க ஹாஸ்பிட்டல்ல ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோயினை கார் இடிச்சிடக்கூடாதுங்கிறக்காக ஹீரோ வேகமா புடிச்சு இழுத்திருந்திருப்பான்ல, அதுல அவன் கீழே விழுந்ததுல கையில அடிபட்டு இருந்திருக்கு. ஹீரோயினுக்கு சின்ன சிராய்ப்பு மட்டும்தான், ஆனா ரெண்டு பேருக்குமே ஃபுல் டெஸ்டும் எடுத்துறாங்க. ஹீரோயின் அப்படியே மெல்லமா பேச்சு கொடுக்குறா, சார் ஊரி வீட்டுக்கு போயிட்டானாமாங்க, என்ன திடீர்னு சாருன்னு கூப்பிடுறான்னு பார்த்தா, இல்ல என்னாலதானே உங்களுக்கு அடிபட்டுச்சு, அதுக்கு சாரி கேட்டுக்கிறேன் சாருங்க. இல்ல உன்னால எனக்கு அடிப்படல, அந்த நேரத்துல ஒரு ஹஸ்பண்டா என் ஒய்ஃபை காப்பாத்தணும்னு எனக்கு தோணுச்சு, நம்ம கல்யாணம் கான்ட்ராக்ட் பேசிஸ்னாலும் அந்நேரத்துல உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, அப்படிதான் நம்ம கண்டிஷன்ல எழுதியிருக்கோம், அதே மாதிரி ஊரி மியூசிக் பேண்ட்ல இருக்கான் அப்படின்னு எனக்கு தெரிய வந்தா நான் கோவப்படுவேன் அப்படின்னு தெரிஞ்சுட்டு நீ அதை மறைச்சிருந்திருக்க, உன்னை பொறுத்த வரைக்கும் நீ ஊருக்கு நல்லது செய்யறதாவும் இதை நேரம் வரப்போ என்கிட்ட சொல்லியிருந்தலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்க, ஏன்னா அதான ஒய்ஃபை உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம கண்டிஷன்ல போட்டிருந்தோங்க. இல்ல நான் கண்டிஷனுக்காக மட்டும் இதை பண்ணலங்க, அப்புறம் வேற எதுக்காக அப்படின்னு இவன் கேள்வி கேட்க அந்நேரத்துல நர்ஸ் உள்ள புகுந்து ஒரு ரிப்போர்ட்டை கையில கொடுக்குறாங்க. அடிப்பட்டதுக்கு செக்அப் எல்லாம் நடந்திருக்கும்ல. ஹீரோயின் இப்ப விட்டா இந்த மாதிரி பெரிய ஹாஸ்பிட்டல் எப்போ செக்அப்க்கு வருதுன்னு மொத்தமா எல்லா டெஸ்டையும் எடுத்திருந்திருக்காளாட்டு இருக்கு. அவனா அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்துட்டு எதுக்கு இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்த, இல்ல ஓசிலேயே நம்ம ஆரோக்கியமா இருக்குமா என்னன்னு செக் பண்ணிடலாம்னு நினைச்சேங்க. உன்னால மாத்தவே முடியாது, சரி இப்ப எதுவும் பிரச்சனை இல்ல டிஸ்சார்ஜ் ஆகலாம்லாங்க. சரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டல் வார்டுல இருந்து வெளியில வந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கையில அடிபட்டு இருக்கனால ஹீரோன் அப்படியே கைக்குள்ள வச்சு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. ஆல்ரெடி விஷயம் தெரிஞ்ச ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஹீரோ வந்துட்டு நீ கையை விட்டுக்கலாம், எனக்கு ஒன்னும் அவ்வளோலாம் வழி இல்ல, நான் சாதாரணமாவே நடந்துக்குவேங்க. இல்ல இல்ல இது ஒய்ஃபோட டியூட்டி, இந்நேரத்துல அவங்க பக்கத்துல நிக்கலைன்னா எல்லாருக்கும் சந்தேகம் வருங்கவும், அதுக்காக கையை இப்படி புடிச்சிட்டு வந்தேன்னா எப்படி நடக்கிறது, அப்புறம் எப்படி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றது, சப்போர்ட் நீ கொடுக்க வேண்டாம் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவன் தோல் மேல கையை போட்டுக்க போட்டோக்கும் அந்த போஸ் நல்லா இருந்துச்சு, ஹீரோயினுக்கும் அது பிடிச்சிருந்துச்சு. இப்போ அந்த ரிப்போர்ட்டர்ஸ் கேங்ல ஸ்கேண்டல் நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் இருந்தாங்க. அவங்க ஹீரோயினையும் தனியா ஒரு பேட்டி எடுத்து போட்டுலாங்கிறதுக்காக ஜங்கு ஜங்குன்னு கூப்பிடுறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு காதுல விழுகல. ஆனா இவங்க நினைச்சுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கால் பண்ணோம், இப்போ இவ்வளவு கூட்டத்திலயும் நம்ம கூப்பிடுறோம், கண்டுக்காம போறா, பிரைம் மினிஸ்டர் ஒய்ஃப் ஆனதும் நம்மள மறந்துட்டாளாட்டு இருக்கு, இவளை பழி வாங்குறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு யோசிக்கிறானுங்க. வீட்டுக்கு வந்ததும் ஹீரோ ரிலாக்ஸ்டா அவனோட கோட்டை கழட்டலான்னு போக இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கழட்டி விட்டுறதுக்கு ஹெல்ப் பண்றா. சரி நீ இவனை விட்டுறான். அடுத்து டைய கழட்டு வர, இல்ல நான் பாத்துக்கிறேங்க, அதையும் நான் தான் கழட்டுவேன் கழட்டி விடுறா. அடுத்து ஷர்ட் பட்டன் மேலையும் கை வைக்க போக இதையாச்சும் நான் பாத்துக்கிறேனே ப்ளீஸ் விட்டுரு அப்படிங்கவும், இல்ல இது நான் தான் பண்ணுவேன், இல்ல வேண்டாம் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்க, இல்ல நானே கழட்டிடுறேன்னு இவ ஒரு பக்கம் பட்டனை பிடிச்சிருக்க, அவன் ஒரு பக்கம் பட்டனை பிடிச்சிருக்க, சட்டையில் உள்ள ரெண்டு மேல் பட்டனும் கரண்டு கீழே விழுந்துருது. ஹீரோயினா பட்டனை பார்க்காம ஹீரோட செஸ்ட பாத்துட்டு இருக்கா. அவனா டக்குன்னு மறைச்சிட்டு நீ என்ன போவட்டா, வேண்டாம் வேண்டாம்னு சொல்ல பட்டன் மேல கை வைக்கிற, இன்னும் என்ன போவட்டுங்கிறீங்க, உங்களுக்கு தான் லஸ்ட்ஃபுல் தாட்ஸ், நான் உதவி பண்ணுங்கிற நோக்கத்துலதான் பக்கத்துல வந்தேன், அதை கூட புரிஞ்சுக்க முடியல, நான் தான் பண்ண உதவி வரைக்கும் போது இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேங்கிறேன்ல, உன்னை வச்சு சமாளிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ மான்சே
மான்சேயோட ரூம்க்கே போன்னு அவளை வெளியில போன்னு கை காட்ட எனக்கும் நீங்க இருக்கலாம் விருப்பம் இல்லைன்னு அவளு அங்க இருந்து கிளம்பிடுறா. இந்த பக்கம் அசிஸ்டன்ட் காங்க மினிஸ்டர் கிம்மோட மீட் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இவனோட உதவி மூலமா தான் அவன் உள்ள நுழைஞ்சிருப்பானாட்டு இருக்கு. ரெண்டு பேரோட மோட்டிவுமே ஹீரோவை ஏதோ ஒரு வகையில அவமானப்படுத்தி அவனுக்கு முட்டுக்கட்ட போடுறது. அதுக்காக தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. கிம்மோட என்ன என்னன்னா இப்ப நடந்திருக்க ஹீரோவோட கல்யாணம் மட்டும் டூப்ளிகேட்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா ஈஸியா அவனோட போஸ்டும் கெட்டு போயிடும், அவன் பேரும் கெட்டு போயிடும். ஏன்னா இந்த கல்யாணம் உண்மையா நடந்திருக்கு வாய்ப்பே இல்ல. தான் ஃப்ரெண்ட பத்தி நல்லா தெரியும்னு மினிஸ்டர் கிம் சொல்ல கங்க இருந்துட்டு நான் உங்க கூட சேர்ந்ததுக்கு காரணமே நான் பிஎம் கெட்டியா புடிச்சுக்கிறேன். நீங்க அவரை அங்க இங்க நகர விடாம அவரோட கை காலை கட்டு போட்டு முடக்கமாக்குறதுக்கு தான். அதனால மத்த யாரும் பாதிக்கப்படக்கூடாது. முக்கியமா ஜங் பாதிக்கப்படுறதுல எனக்கு விருப்பம் இல்ல. என்னோட டார்கெட் பிஎம் மட்டும்தான். அதுக்கு என்னால என்ன உதவி செய்ய முடியுமோ அது மட்டும் தான் நான் செய்வேங்கிறான். மினிஸ்டர் கிம்முக்குமே அது நியாயமா படுது. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ வீட்டுல இருக்கிற அவனோட ஆபீஸ் ரூம்ல நல்லா ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கான். காஃபி வரவும் ஸ்டைலா ஜன்னல் வழியில காலையில உள்ள சூரியனை பார்த்துட்டு ரசிச்சு காஃபி குடிச்சிட்டு இருக்க அவன் கையை எப்படி இருக்கான் அவன் எப்படி இருக்கான்னு பார்க்க வர ஹீரோயின் கண்ணுல இது படுது. அந்த சூரிய வெளிச்சத்துல ஹீரோ திடீர்னு அவளுக்கு ஹேண்ட்ஸமா தெரிய அவன் இந்த ஆங்கிள் பாக்குறான் அந்த ஆங்கிள் பாக்குறா. மனசா படப்படன்னு துடிக்க ஆரம்பிக்குது. நேத்தி வேற அவனோட பேர் செஸ்ட் வேற பாத்திருப்பாள்ல. ஒரு மாதிரி மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். சரி நம்ம ஸ்ட்ரைட்டா வால் பயிற்சிக்கு போயிட வேண்டியதான். பிஎம் நல்லாதான் இருக்காருன்னு கிரவுண்டுக்கு போய் அந்த குச்சியை வச்சு வால் பயிற்சி எடுத்துட்டு இருக்க அப்போ வெளியில கிளம்பி வர ஹீரோ கண்ணுல அவ படவும் இப்படியா பிராக்டிஸ் எடுப்பாங்க. சின்ன இப்படி அப்ல வச்சுக்கணும், ஷோல்டர் இப்படி ஸ்டெடியா வச்சுக்கணும், வீசும் போது குச்சியை இப்படி வீசணும் அப்படின்னு டீச் பண்ண இவன்ட் இருந்து எஸ்கேப் ஆகலாம் தானே இங்க வந்தோம். இங்கேயும் வந்து டீச் பண்றானேன்னு இவளும் பொறுமையா கத்துக்கிட்டு இருக்கும் போதே இப்பதான் மான்சேயோட பாதி ட்ரைனிங் நீ வந்திருக்க. நாளையில இருந்து என்ன பண்ணு என் பசங்களோட நீயும் பயிற்சிக்கு வந்துரு. எல்லாருக்கும் தனித்தனியாலாம் என்னால சொல்லி கொடுக்க முடியாது, ஒன்னா சொல்லி கொடுத்துறேங்க. ஏது உங்க குடும்பம் வேலை இல்லாம காலங்காத்தாலேயே மார்கழி குளிர்ல எக்ஸசைஸ் பண்ணுவீங்க, அதுக்கு நானும் வரணுமா? என்னாலாம் வின்டர் சீசன்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியாதுங்க. இது ஃபேமிலி ரூல். நீ இப்ப ஃபேமிலில ஒரு ஆளா தானே இருக்க, நாளைக்கு மார்னிங் எங்க கூட ஜாயின் ஆயிடுன்னு உத்தரவு போட்டு போறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அவளோட அப்பாவை பாக்குறக்கா ஹாஸ்பிட்டல் வரா. அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் கங்குமே அவனோட அண்ணனை பாக்குறதுக்காக வந்திருக்கான். சோ அப்பா ஹீரோயின் கங் 3 பேருமே ஒன்னா சேர்ந்து பேசிக்கிறாங்க. ஹீரோயின் மார்னிங் டைம்ல அப்பாவை பார்க்க வந்திருப்பாளாட்டு இருக்கு. ஏன்னா அங்க ஹீரோட வீட்ல எல்லாருமே ஹீரோயின் இல்லாம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அவளோட பிளேஸ் மட்டும் எம்டியா இருக்கும். இவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இருந்தாலும் அதை மைண்ட் டைவர்ட் பண்றதுக்காக குழந்தைங்கிட்ட எப்பவும் மாதிரி ஸ்டடிஸ் பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிடறான். குழந்தைங்களுக்குலாம் இந்த அப்பா ஆரம்பிச்சிட்டாரா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அதனால எல்லாரும் ஒரு மாதிரி கடுப்பா தான் அப்பாவை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பிள்ளைங்க எல்லாம் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு தான் பக்கத்துல இருக்கிற எம்டி ஸ்பேஸ பார்த்தா அங்க ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரியும் எங்க சாப்பிடும் போது நாயை கூட தொந்தரவு பண்ணக்கூடாது, ஆனா நீங்க மனுஷங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு என்னமோ டயர்டா ஃபீல் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களோட டயர்ட்னஸ் போக்குறதுக்காக அடுத்தவங்கள அட்வைஸ்ங்கிற பேர்ல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்தாங்க பிரேக்ஃபாஸ்ட் ஃபுல்லா சாப்பிட்டீங்கன்னா எனர்ஜி ரீகெயின் ஆகும்னு அவன் பக்கமா ஃபிஷ் நகர்த்தி வைக்க நீ சொல்லி நான் கேட்கணுமான அவன் குக்குமர் எடுத்து வாயில சிரிச்சுட்டே வைக்க போக என்ன அப்பா திடீர்னு சிரிக்கிறாருன்னு பசங்க எல்லாம் பார்க்க ஹீரோவும் தான் பக்கத்துல உள்ள சீட்டை இன்னொரு முறை உத்து பாக்குறாங்க. யாருமே இல்ல. பிரைம் மினிஸ்டர் முழிச்சுட்டே ஒரு கனவுக்கு போயிட்டு வந்துட்டாரு. பசங்களா வியர்டா அப்பா பாத்துட்டு இருக்க இவனா சமாளிக்கிறதுக்காக பசங்களா இன்னைக்கு எல்லாருக்கும் லீவ் தானே, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதும் இன்னொரு ரவுண்ட் எல்லாரும் கிரவுண்டுக்கு வந்துருங்க, அங்க வால் பயிற்சி பண்ணிக்கலாங்க. ஊரு இருந்துட்டு நெக்ஸ்ட் எக்ஸாம்ல என்ன நிறைய மார்க் வாங்க சொன்னீங்களா, படிக்க போறேன்னு எஞ்சி போயிடுறான். நாரா எனக்கு நிறைய ஹோம் ஒர்க் இருக்குன்னு எஞ்சி போக மான்சே பாவமா அப்பா பாத்துட்டு இருக்க நீ அப்பா கம்பெனி குடுக்குறியா, இல்லப்பா நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு அவனு எஞ்சி ஓடிடுறான். இந்த ஜங்கு பிள்ளைங்க எல்லாத்தையும் அவள மாதிரியே மாத்தி வச்சிருக்கா. ஒருத்தர் கூட என் பேச்சு கேட்கல. இப்ப எல்லா சீட்டும் என்ன சுத்தி எம்டியா இருக்கு, நான் எதுக்கும் கவலைப்படலன்னு அவன் சாப்பாடு எடுத்து முக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயின் ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி அப்பாவோட ரிப்போர்ட் பத்தி டாக்டர்கிட்ட கேட்க அதெல்லாம் அப்பாக்கு ரெகுலரான ட்ரீட்மெண்ட் பக்காவா போயிட்டு இருக்கு, அதுக்கான ரிப்போர்ட்லாம் நாங்க பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்க்கு அனுப்பிச்சு வச்சிடறோம். என்ன சொல்றீங்க, அப்பாவோட ரிப்போர்ட் அங்க போயிட்டு இருக்கா? ஆமா, உங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து எல்லாத்தையும் டைரக்டா அங்க அனுப்பிச்சு சொல்லிட்டாரு சாரு. ட்ரீட்மெண்ட்டுக்கான பில்ல கூட அவரே தான் பே பண்ணிட்டு இருக்காரு. இந்த மாசத்துக்கான பில்லு கூட உங்களுக்கு செட்டில் பண்ற அவசியம் இல்லங்க. அவர் என்கிட்ட இதெல்லாம் சொல்லவே இல்லையே. உங்க அப்பா கூடவுமா சொல்ல, ஏன்னா உங்க அப்பா டெய்லியுமே பிரைம் மினிஸ்டர் கூட பேசிட்டு இருக்காரு. அவ்வளவு பிஸி ஷெட்யூல்லையும் மாமனார ஞாபகம் வச்சிருக்காருன்னா யூ காட் அ கிரேட் ஹஸ்பண்ட் அப்படிங்கவும் ஹீரோனுக்கு பெருமையா தான் இருக்கு. டாக்டர்கிட்ட பேசிட்டு ஹீரோயின் வெளியில வர வரைக்கும் அசிஸ்டன்ட் காங் அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் ஒன்னா தான் அங்கிருந்து கிளம்பி வராங்க. அப்போ ஒரு ஸ்னோ ஸ்பாட்க்கு வரவும் அசிஸ்டன்ட் காங் விளையாட்டுக்கா கொஞ்சமா ஸ்னோ எடுத்து ஹீரோயின் மேல ஏறிய, ஏன்னா அவளோட கவனம் ஃபுல்லா ஹீரோ பத்தின யோசனையில இருந்தது. அதை கலைக்கிறதுக்காக தான் இவன் பண்ணியிருந்திருப்பான். பதிலுக்கு ஹீரோயினும் விளையாட்டு மூடுக்கு போய் அவ மேல ஸ்னோ ஏறிய ரெண்டு பேரும் விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்லியா தான் அது போயிட்டு இருக்கு. இங்க ஹீரோ ஆபீஸ்க்கு போயிட்டு ஈவினிங் ரிட்டர்ன் ஆயிடுறான். ஆனா ஹீரோயின் இன்னும் வர காணோம். அவனுக்கா செமையா போர் அடிக்குது. கட்டில உட்காந்துட்டு அந்த 1001 Nights புக் படிக்கலான்னு பார்த்தா அவ இல்லாம அந்த புக் படிக்க பிடிக்கல. சரி அவ செஞ்சிட்டு இருக்க அந்த பொம்மையை தைக்கலான்னு பார்த்தா கையில வேற அடிபட்டு இருக்குல்ல, ஊசி பிடிக்க முடியல. எப்போ மாதிரி வேலை செய்யலாம் டேபிளுக்கு போலான்னு பார்த்தா கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. காலையில இருந்தே பிரைம் மினிஸ்டர் பாடு கொஞ்சம் திண்டாட்டம் தான். எதுக்கு வம்புன்னு வீட்டுக்குள்ளேயே கொஞ்ச நேரம் சுத்திட்டு கடைசியா வாசலே வச்சு ஹீரோயினை பாத்துடலான்னு வீட்டு வாசலுக்கு வர அங்க மான்சேவும் நின்னுட்டு இருக்கான். பாவம் அவனும் ஹீரோயினை காலையில இருந்து மிஸ் பண்றானாட்டு இருக்கு. அப்பா அப்பாக்கவும் என்னப்பா ஆன்டிக்காக தான் வெயிட் பண்றீங்களாங்க? இல்லையே காத்து வாங்கலான்னு வந்தேன். எங்கப்பா காத்தடிக்குது, பனி தானே விழுகுது, இது டிசம்பர் மந்த்,
ஊத்துங்க. அப்பாக்கு ஸ்னோ டைம்னா ரொம்ப பிடிக்கும், அதான் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். பொய் சொல்லாதீங்கப்பா, நீங்க ஆன்டிக்காக தானே வெயிட் பண்றீங்க, எனக்கு தெரியுங்க. அப்படி அவ்வளவுதான் நம்ம மிஸ் பண்றோமோன்னு ஹீரோ யோசிக்கும் போதே அங்க ஹீரோயின் வர மான்சே ஓடி போய் அவளை ஹக் பண்ணிக்கிறான். பட் ஹீரோக்கு ஹக் பண்ணணும்னு தோணல. அப்போ அந்த அளவுக்கு மிஸ் பண்ணலையோ இல்ல ஏதோ ஒன்னு தடுக்குதோ. அந்த டைம் பார்த்து கார்ல இருந்து அசிஸ்டன்ட் கங்கும் இறங்க 2 பேருமா ஒன்னா போயிருந்தீங்க. கங் எதுவுமே சொல்லாம தலையை மட்டும் ஆட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோவும் ஹீரோயினும் அப்படி அவங்க ரூம்க்கு ரிட்டர்ன் ஆக, ஆமா அசிஸ்டன்ட் கங் எப்படி உன் கூடங்க, அவருக்கு அண்ணா இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமாங்க? அவரோட ப்ரொஃபைல்ல இருந்துச்சு, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு, அவருக்கான ட்ரீட்மெண்ட் எங்க அப்பா இருக்கிற நர்சிங் ஹோம்ல தான் போயிட்டு இருக்கு. அவங்க அண்ணா கோமா ஸ்டேஜ்ல இருக்காரா? ஏன் இந்த விஷயத்த கங் என்கிட்ட சொல்லலங்க? அவர் என்கிட்டயுமே இதை சொல்லல, நானா தான் அப்பா மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ எனக்கு டைரக்டா அவர்கிட்ட கேட்கணும்னு தோணல. இன்னைக்கு எதர்ச்சியா தான் பார்க்கவும் பேசிக்கிட்டோம். மேபி அண்ணாவை பத்தி பேசுறது அவருக்கு அன்கம்ஃபர்டபுளா இருந்திருக்கும். நீங்களுமே பெருசா அதை பத்தி கேட்டுக்காதீங்க. அவரா சொன்னாருன்னா தெரியுங்கிற மாதிரி காட்டிக்கோங்க. ஒரே அண்ணனுக்கு அப்படிப்பட்ட நிலைமைங்கிறப்போ அவருக்கும் வருத்தமா தானே இருக்குங்கிறா. அவனும் சரின்னு தலையாட்டிக்க, சரி டைம் ஆயிடுச்சு தூங்கலாம்ல, இப்பதான் நீங்க ரெகுலரா தூங்க ஆரம்பிச்சிட்டீங்களே, வேணா எனக்கு இன்னைக்கு தூக்கம் வரல, நீ போய் எப்பவும் போல மான்சே ரூம்ல படுத்துக்கோ, நான் என்னோட தூக்க பிரச்சனையை பாத்துக்கிறேங்க. இல்ல அப்படியெல்லாம் ஒரு நாள் தூக்கத்தெல்லாம் ஒமிட் பண்ணக்கூடாது. மான்சே எனக்காக வெளியில் நின்னுட்டு இருந்தான், நீங்க தூக்கம் வராம நின்னுட்டு இருந்தீங்க, அப்படித்தானே? வாங்க எப்பவும் போல அந்த கதை புக்கை படிக்கிறேன், ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துரும்னு அவ புக் எடுக்க போக, வேணா நீ அதிர்ச்சி ஆகுறான். ஏன்னா ஆல்ரெடி அந்த புக்கை ஒரே நாள்ல படிச்சு முடிச்சுட்டான். 10க்கு ஹீரோயின் வேற அப்பப்போ படிச்சு வேற காட்டியாச்சு. இனியும் ஒரு முறை கையில எடுக்க இவன் பயப்பட ஆரம்பிச்சிடறான். இருந்தாலும் அவ படிக்க ஆரம்பிக்க இவனும் வேற வழி இல்லாம கேட்டாலும் அவ குரல்ல கேட்கும் போது திரும்ப திரும்ப அந்த கதை கேட்டாலும் நல்லாதான் இருக்கு. அப்படியே சிரிச்சுட்டே தூங்கிடுறான். அவன் தூங்கிட்டான்னு தெரியவும் ஹீரோயினும் மான்சேவோட ரூமுக்கு போயிடுறா. அடுத்த நாள் காலையில ஹீரோ எழுந்திருக்கும் போது அவனோட கையில உள்ள பேண்டேஜ்ல கெட் வெல் சூன் எழுதி இருக்கு, ஒரு ஸ்மைலியோட. அதை பார்க்கவும் இவனுக்கும் ஸ்மைல் வந்துருது. தூங்கும் போதும் ஹீரோயின் அவனை சிரிக்க வச்சுட்டா. காலையில எழுந்திருக்கும் போதும் அவனோட பிரசன்ஸ் இல்லாமையும் அவன் சிரிக்கிறான். நல்ல முன்னேற்றம் தானே அவனோட இந்த மாற்றம். ஆனா அவனுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு. நெக்ஸ்ட் டே ஹீரோ பொதுமக்களோட பிரச்சனையை நேரடியா கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தன்னோட டீமோட இறங்குறான். எந்த பக்கமான இந்த ரோட் சைட் எல்லாம் கடை வச்சிருப்பாங்கல்ல அந்த வியாபாரிகளை நோக்கி தான். ஏன்னா ரீசெண்ட் டைம்ல மாலு பெரிய பெரிய கடைகள்ல தான் வியாபாரம் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி மக்களோட வியாபாரத்துக்கு ப்ரொமோஷன் ஒர்க் எல்லாம் பண்ற அளவுக்கு பணம் இருக்காது. இதுவே ஒரு பிரைம் மினிஸ்டர் நேரடியா அவங்கள போய் சந்திக்கும் போது அந்த நியூஸ் ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணப்படும். பிரைம் மினிஸ்டர் இந்த கடையெல்லாம் விசிட் பண்ணிருக்காருன்னா பொதுமக்களும் அந்த இடத்துக்கு விரும்பி போவாங்கல்ல, அதுக்கான மோட்டிவோட தான் இவன் இறங்கி இருந்திருப்பான். சோ ஃபிஷ் மார்க்கெட், வெஜிடபிள் மார்க்கெட், அப்புறம் லேடிஸ் ஆக்சசரிஸ் எல்லாம் விற்கிற கடையெல்லாம் போயிட்டு இருக்கும் போது அவனுக்கு நாராவோட ஞாபகம் வரும். அவன் பொண்ணுக்காக ஒரு ஹேர் பேண்ட் வாங்குறான். என் பொண்ணு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறா, அவளுக்கு இது பிடிக்கும் இல்லங்க? கண்டிப்பா பிடிக்கும் சார், ஒன்னு போதுமாங்கவும் போதும்னு சொல்லிட்டு இவன் பைசா பே பண்ணிட்டு நகர போற சமயத்துல அங்க ஒரு அழகான ஸ்டோன் கிளிப் பாக்குறான். வீட்டுல 2 லேடிஸ் தான் இருக்காங்க, ஒன்னு அவன் பொண்ணு, இன்னொன்னு அவன் பொண்டாட்டி. சரி பொண்ணுக்கு வாங்கியாச்சு, அடுத்து பொண்டாட்டிக்கு வாங்கலான்னு அந்த கிளிப்பையும் வாங்கிக்கிறான். ஈவினிங் வீட்டுக்கு வந்தது முத வேலையா நாரா கிட்ட அந்த ஹேர் பேண்டை கொடுக்க அவளுக்கு சந்தோஷம். ஹீரோயினும் அப்ப அங்க வரா. எங்க டிவில இன்னைக்கு பார்த்தேன், மார்க்கெட்ல சேல்ஸ் பீப்பிள் எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. அடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, ஸ்கூல் விசிட் போய் குழந்தைங்களுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்னால பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேருமே ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குற ஹோம்ஒர்க்கை குறைக்க சொல்லி ஒரு ரெக்வெஸ்ட் இல்லைன்னா ஒரு சட்டம் போட்டீங்கன்னா பிள்ளைகளும் சந்தோஷமாக இருப்பார்கள், பெற்றோர்களும் சந்தோஷமாக இருப்பார்களுங்க. அவனை அவளை முறைச்சிட்டு, உனக்கு நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்தனே அதை செய்யறியா? டெய்லி 5 பக்கம் தீசிஸ் எழுதி வைக்க சொன்னா இது வரைக்கும் ஒரு பேப்பர் கூட என் டேபிளுக்கு வரல, அதெல்லாம் எல்லாம் எழுதியாச்சு, இப்ப கொண்டு வரேன் பாருங்கன்னு ஹீரோயின் ஒரு 5 பேப்பரை கொண்டு போய் ஹீரோ கையில கொடுக்க அதுல எல்லாத்துலயுமே 4 லைன் தான் இருக்கு. ஒவ்வொரு பேப்பர்லயும் நான் தீசிஸ் கேட்டேன், 4 லைன் காசிப் கேட்கல. காசிப் ரிப்போர்ட்டர்ஸ்க்குலாம் ஒரு விஷயத்த 2 லைன்ல சொல்லிதான் பழக்கம், உங்களுக்காக தான் 4 லைனுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கேன். இந்த வேக்கானம்லாம் பேசாம அடுத்த முறை எனக்கு பெர்ஃபெக்ட்டான தீசிஸ் வேணுங்கவும் இவ்வளவு சரின்னு சொல்லிட்டு தலையாட்ட, அந்த தலையாட்டும் போது ஏன் முடி இப்படி அப்படியும் ஆடுது, அது ஏதாச்சும் கிளிப்பு போட்டு சரி பண்ணலாம்ல, கிளிப்பு போட்டா இந்த கேர்லி ஹேர் அந்த அளவுக்கு அழகா தெரியாதுங்க, பட் எனக்கு இந்த மாதிரி கேர்லி பிடிக்காது, ஸ்ட்ரைட் ஹேர் தானே பிடிக்கும்னு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு பிடிக்குங்கிறக்காக தினமும் ஹேரை ஸ்ட்ரைட்டன் பண்ண முடியுமா? ஸ்ட்ரைட்டன் பண்ண வேண்டாம், அதுக்கு பதிலா ஏதாச்சும் கிளிப் மாதிரி போட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஜோப்ல இருந்து கிளிப் எடுக்கலான்னு பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு, கிளிப்பா அதெல்லாம் ஏதோ குழந்தைங்க போடுறது, நான் எதுக்கு போடணுங்கவும் இவன் எடுத்த கிளிப்பை ஜோப்லயே வச்சுட்டு நீ கிளம்பலான்றான். அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு வெளியில போயிடுறா. இந்த பொதுமக்கள் சந்திப்பு சக்சஸ்ஃபுல்லா நடக்க காரணமா இருந்தது அசிஸ்டன்ட் காங்கும் செக்ரட்டரி ஜூகியும் தான். சோ அவங்க 2 பேத்துக்கும் ஹீரோ வீட்ல ட்ரிங்க்ஸ் பார்ட்டி மாதிரி ஒன்னு அரேஞ்ச் பண்றான். ஹீரோயினும் சேர்ந்துக்கிறா. எல்லாருக்கும் இவனே ட்ரிங்க்ஸ் சர்வ் பண்ணிட்டு சியர் சொல்லல, அதுக்குள்ள ஹீரோயின் மடமடன்னு எடுத்து குடிக்க ஆரம்பிக்க, ஏய் நிறுத்து, ஏன் குடிக்கிறதுக்காக தானே ஊத்துனீங்க, மெதுவா குடி, ஏற்கனவே நீ ஒரு முறை குடிச்சு அடிச்ச கூத்துக்கு தான் இங்க வந்து என் பொண்டாட்டியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க, நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்லவும் ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. முன்ன ஹீரோ கல்யாணம் பண்ணிக்க சொல்லி குடிச்சிட்டு அவ டார்ச்சர் பண்ணிருப்பாள்ல, அதை ஞாபகப்படுத்தவும் ஆமால அப்படின்னு அவ அஷ்டகோணெல்லாம் மூஞ்சி வச்சு சிரிக்கவும் இது ஜூயிக்கு பிடிக்கல. ஏன் பிளேட்ல கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கம்மியா இருக்க மாதிரி தெரியல, நம்ம 2 பேரும் போய் கிச்சன்ல இருந்து ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்துடலான்னு அவ ஹீரோயின் அங்க நகர்த்தி கூட்டு போயிட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போதே, நீ இந்த வீட்டுக்கு கான்ட்ராக்ட் வைஃபா தான் வந்திருக்க, ஞாபகம் இருக்குல்ல, உனக்கு பிரைம் மினிஸ்டர் மனசுல இடமே கிடைக்காது, நீ என்ன ட்ரை பண்ணாலும் அதுக்கு பாசிபிளே இல்ல, ஏன்னா அவரோட மனசுல
மனசுல எப்பவுமே அவரோட ஒய்ஃப்க்கு மட்டும்தான் இடம், அது எனக்கு நல்லா தெரியும், நீயும் காயப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் உனக்கு இதை சொல்றேன்னு அட்வைஸ் பண்ணாலும் அதுல உள்குத்து இருக்கு. அதே சமயம் இங்க தனியா இருக்கிற கங்கு ஹீரோ கிட்ட, ஏன் சார் இது வரைக்கும் நீங்க பிளான் பண்ணபடி எல்லா விஷயத்தையும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காட்டியிருக்கீங்க, நீங்க ப்ராசிக்யூட்டர் இருந்த போதும் சரி, பொலிட்டிக்கல் என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமாவும் சரி, இப்ப பிஎம் ஆனதுக்கு அப்புறமாவும் சரி, ஒரு சின்ன இடத்துல கூட நீங்க பின் வாங்கினதே இல்ல. ஆனா நீங்க லைஃப்ல ஒரு இடத்துல முன்னாடி நகர முடியாத அளவுக்கு எப்பவாச்சும் பின் வாங்கி அதுக்காக ரெக்ரெட் பண்ணிருக்கீங்களாங்க? கண்டிப்பா எல்லாமே நம்ம பிளான் பண்ணி பண்ணாலும் சில சமயம் நம்ம திட்டத்துக்கு மாறா சிலது நடக்க தான் செய்யும் அப்படின்னு ஒரு கில்ட்டி ஃபீலிங்ல சொல்ல, அது என்ன நான் தெரிஞ்சுக்கலாமா சாருங்க? ஒவ்வொரு மனுஷனுக்கும் சொல்ல முடியாத சில சீக்ரெட்ஸ் இருக்கும், அந்த மாதிரிதான் இது என்னோட சீக்ரெட். அப்புறம் கங், உங்க அண்ணாவோட சிச்சுவேஷன் பத்தி ஜங் என்கிட்ட சொன்னா, அவங்க அப்பா ட்ரீட்மெண்ட் எடுக்கிற இடத்துல தான் உங்க அண்ணனுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களாமே, அவரோட நிலைமை எப்படி இருக்கு, நான் எதுவும் ஹெல்ப் பண்ணட்டுமாங்க? கங்கா ஒரு மாதிரி மூஞ்சியை வச்சுட்டு, தேவைப்பட்டா கேக்குறேன், எங்க அண்ணன் ஒரு ஆக்சிடென்ட்ல தான் கோமாக்கு போயிட்டாரு, அந்த ஆக்சிடென்ட்ல எங்க அண்ணன் கூட அவர் ரொம்ப நேசிச்ச பொண்ணு கூட இருந்தாங்க அப்படின்னு அவன் கதையை ஸ்டார்ட் பண்றதுக்குனே ஹீரோயின் ஸ்நாக்ஸோட அங்க ஹால்குள்ள என்ட்ராக அந்த கதை பாதிலேயே ஸ்டாப் ஆயிடுது. பின்னாடியே ஜூகியும் வர எல்லாருமே அப்படியே நார்மலா ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப போதையாகும். கிறிஸ்மஸ் கிஃப்ட் எல்லாருக்கும் நான் கொடுத்துட்டேன், எனக்கு நியூ இயர் கிஃப்டா பிரைம் மினிஸ்டர் ஒன்னு தரீங்களான்னு ஹீரோ பார்க்க, அவனுமே நல்லா குடிச்சு போதையா இருந்திருப்பான். என்னன்னு கேட்க, இந்த டெய்லியும் வீட்டுல நடக்க பத்தி 5 பேப்பருக்கு ஜேர்னல் எழுத சொன்னீங்கல்ல, அது என்னால முடியல, பொது வெளியில இல்ல ஏதாச்சும் ஒரு இடத்துல நடக்கிற சம்பவத்தை பத்தி எழுத சொன்னீங்கன்னா ஓகே, டெய்லி நான் வாழ்ற லைஃப பத்தி எப்படி ஜேர்னல் எழுத முடியும், அது எனக்கு கம்ஃபர்டபிளா இல்ல, அந்த ஹோம்ஒர்க் கொஞ்சம் லெசன் பண்ண முடியுமாங்க? அவன் ஒரே வார்த்தையில முடியாது அப்படின்னு சொல்ல, நீங்க பிரைம் மினிஸ்டரா பிரின்சிபலா இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஜூகியை பார்த்து, நீங்க எதுவும் நியூ இயர் விஷ் வச்சிருக்கீங்களாங்க? ஆமா, என்கிட்ட ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு, அது என்னன்னா அவளும் போதையா தான் இருக்கா, ஆனா அந்த நிலைமையிலயும் ரொம்ப தெளிவா உனக்கும் பிரைம் மினிஸ்டருக்குமான இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் எந்த பிரச்சனையும் இல்லாம சீக்கிரமே சேஃபா எண்ட் ஆகணும், அதுதான் என்னோட ஒரே ஆசைங்கிறா. அதை கேட்கும் போது ஹீரோக்கும் ஒரு மாதிரி இருக்கு, ஹீரோனுக்கும் கஷ்டமா இருக்கு. அதே சமயம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜூகி சொல்லியிருப்பாள்ல, ஹீரோட மனசுல அவனோட ஒய்ஃப்க்கு தவிர்த்து வேற யாருக்கும் இடம் கொடுக்க மாட்டான்னு, அதனால அது ரியாலிட்டி, அதை அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிற மாதிரி மைண்ட் செட்லயும் அவ இருக்கு. இப்போ அசிஸ்டன்ட் கங்க பார்த்து, உன்னோட விஷயம் என்னன்னு கேட்கவும், என்னோட இந்த நியூ இயர் விஷயம் என்னன்னா எனக்கு மனசுக்கு பிடிச்ச பொண்ணு கிட்ட ப்ரொபோஸ் பண்றதுதான் அப்படின்னு ஹீரோயினை பார்த்துட்டே சொல்ல, அவனோட அந்த ஃபீல பக்கத்திலேயே உட்காந்துட்டு இருக்கிற ரொம்ப காலமா ஒன் சைடா ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருக்க ஜூகிக்கு புரியுது. அவ வெளிக்காட்டிக்கிறது இல்ல, நம்ம ஹீரோயின் தத்தியாச்சு, அதனால அவனுக்கு ஆல் தி பெஸ்ட் எல்லாம் சொல்றா. ட்ரிங்க்ஸ் பார்ட்டி முடியவும் கங்கும் ஜூகி தான் முதல்ல வெளியில வராங்க. ஜூகி கங்க ஒரு நிமிஷம் நிப்பாட்டி, நீ யார்கிட்ட ப்ரொபோஸ் பண்ண நினைக்கிறியோ அவளோட மனசுல ஆல்ரெடி இன்னொரு பர்சன்ட் இருக்காங்க, லவ் சொன்னீங்கனாலும் பிரயோஜனம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து நகர்ந்து போயிடுறா. ஹீரோனும் அந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருந்த ரூம்ல இருந்து வெளியில வந்து நின்னுட்டு, அஸ்டின் கங்கு அவர் விரும்புற பொண்ணை ப்ரொபோஸ் பண்ண போறாரு, நம்ம மனசுக்குள்ளயும் ஏதோ ஒண்ணு உறுத்திக்கிட்டே இருக்கு, நம்மளும் யார்கிட்டயோ கன்ஃபர்ஸ் பண்ணணும்னு தோணுது, யார்கிட்ட பண்றது என்ன பண்றதுன்னு குழப்பமா இருக்கும்போது ஹீரோ முன்னாடி வந்து நின்னு, குளிர்ல ஃப்ரீஸ் ஆகி செத்துறாதுன்னு அவ கையில கோட்டை கொடுத்துட்டு, சீக்கிரம் உள்ள போய் தூங்குங்க, அந்த அக்கறை அவளுக்கு பிடிச்சிருந்திருக்கு, இவர்கிட்டதான் நம்ம கன்ஃபர்ஸ் பண்ணணுமாட்டு இருக்குன்னு நான் வந்து அப்படின்னு ஸ்டார்ட் பண்ண, என்ன நம்ம திரும்பி பார்க்க டக்குன்னு ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி, அந்த ரூம்ல இருக்கிற பியானோ உங்க ஒய்ஃபோட தானே, அவங்களுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்கும் தானே, அதனால தானே அந்த பியானோ இன்னும் பத்திரமா வச்சிருக்கீங்க, அந்த மியூசிக் இன்ட்ரெஸ்ட் தான் ஊருக்கிட்டையும் வந்திருக்கு, உங்க ஒய்ஃப் அவன் ஞாபகப்படுத்துறான் தானே, அவன் மியூசிக் பேண்ட்ல இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்க, உங்களால உங்க ஒய்ஃப் எப்பவுமே மறக்க முடியாது தானே அப்படின்னு அவ ரொம்ப சோகமா கேட்க, அவனா பதிலே சொல்லாம அமைதியா போயிடுறான். ஆமா, எப்படி அவரால் மறக்க முடியும், கல்யாணமாயி ஒரு 10-15 வருஷம் அவரோட ஒய்ஃப் கூட வாழ்ந்திருக்காரு, அவருக்குன்னு 3 குழந்தைங்க இருக்காங்க, கண்டிப்பா மறக்க முடியாதுதான், இது நியாயமான விஷயம் தானே, நம்ம தான் தேவையில்லாம இடையில ஏதோ குழப்பிட்டு இருக்கோம் அப்படின்னு அந்த கோட்டை போட்டுட்டு அவங்க குளிருக்கு குதிச்சிட்டு இருப்பாளா. அப்ப அஸ்டின் கங் அங்க வரான், அவன் இன்னும் வீட்டுக்கு கிளம்பலையாட்டு இருக்கு. அஸ்டின் கங், நீங்க இன்னும் வீட்டுக்கு போலையாங்க? இல்ல, என் மனசு இங்கேயே தான் சுத்திட்டு இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால நானும் இங்கேயே நின்னுட்டேன், நீங்க இப்ப ஆப்போசிட்ல வந்து நிக்கவும் என் மனசு ஏன் இங்கேயே என்ன நிக்க சொன்னுச்சுங்கிறதுக்கான காரணம் புரிஞ்சிருச்சு. அட, என்ன கவிதை மாதிரி பேசுறீங்க? உங்களை மாதிரி நல்லா ரொமான்டிக்கா பேச தெரிஞ்ச லவர் கிடைக்க அந்த பொண்ணு ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, நீங்க கன்ஃபியூஸ் பண்ண போற பொண்ணு எப்படிப்பட்ட பொண்ணுங்க? சம்டைம்ஸ் ஃபன்னா இருப்பா, சம்டைம்ஸ் ரொம்ப சில்லியா பிஹேவ் பண்ணுவா, அவளை பார்த்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கலாங்கவும், ஹை டோட்டலி மை டைப் அப்படின்னு ஹீரோயினும் சிரிக்க, ஆமா உங்களை மாதிரியே தான், என் அண்ணாக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா என் லைஃப்ல சிரிக்கிறதுக்கான காரணமே குறைஞ்சிருச்சு, ஆனா எப்பெல்லாம் அந்த பொண்ணை பாக்குறனோ என்ன மறந்து அவளை பாக்குறேன், என்னை அறியாம நான் சிரிக்கிறேன், அந்த பொண்ணு இந்த மாதிரி என்ன சிரிக்க வைக்கிறாங்கிறது கூட அவளுக்கு தெரியாதுன்னு அவன் அப்படியே ஃபீல் பண்ணி பேசவும், அடடா இதான கன்ஃபெஷன், அப்போ இவன் நம்ம கிட்டதான் ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருக்கானா அப்படின்னு ஹீரோயின் அதிர்ச்சியாகி பழைய இன்சிடென்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பாக்குற. நிறைய சந்தர்ப்பங்கள்லாம் ஒரு மாதிரி இவளை பார்க்கும் போதெல்லாம் ஸ்டன்னா இதானே நிப்பான், ஆஹா இந்த ப்ரொபோசல் நம்ம ஏத்துக்க கூடாதுன்னு அவ அப்படியே
இருந்து நைஸா நகர்ந்து போகலான்னு பார்த்தா அவன் பின்னாடி இருந்து ஹக் பண்ணிட்டு நான் நேசிக்கிற பொண்ணு நீதான் ஜங்குன்னு சொல்ல இவ்வளவு டக்குன்னு அவன் கையை உதறி விட்டு அங்கிருந்து ஓடி வந்துடுறா. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயின் கேட்டு இருந்திருப்பாள்ல, உங்க மனசுல உங்க ஒய்ஃப்க்கு தவிர்த்து வேற யாருக்குமே இடம் இல்லைன்னு இருப்பாள்ல. இவன் அந்த பியானோ தொட்டு பார்த்துட்டு ஃபீல் பண்றான். அவனோட ஒய்ஃப்காக அவன் மனசுல ஒரு பிளேஸ் வச்சிருக்கான் தான். அது போக ஒரு பெரிய வலியும் இருக்கு. அந்த வலிக்கு மருந்தாதான் ஹீரோயின் அவன் கூட இருக்கா. இல்ல அந்த யோசனையோடய அவன் ஹாலுக்கு வர ஹீரோயின் மொத்தமா ஒரு பெரிய பாட்டில் நிறைய குடிச்சிட்டு அங்க கவுந்தடிச்சு படுத்திருக்கா. அசிஸ்டன்ட் கங் கொடுத்த ப்ரொபோசல் அதிர்ச்சியில இவனா அவளை தட்டி எழுப்பி பாக்குறான். அவ எழுந்திருக்கிறது இல்ல. சோ இவன் ஒரு மாதிரி டயர்டா அவளுக்கு ஆப்போசிட்ல உட்காந்து அவளையே பாத்துட்டு இருக்கான். பாத்துட்டு இருக்கும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அவ கூட இருக்கணும்னு தோணுது. ஆனா அவளுக்கு மனசுல எந்த இடத்துல என்ன மாதிரி இடம் கொடுக்கணும் தான் இன்னும் தெரியல. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹீரோயினை பாக்குறதுக்காக வந்தா அவ இன்னும் நல்லா பெட்ல உருண்டுட்டு இருக்கா. இவன் அவளை எழுப்புனா அவளால எழுந்திருக்கவே முடியல. கஷ்டப்பட்டு எழுந்தாலும் அப்படியே தலை அப்படியே கழுத்துல இருந்து கழண்டு விழுகிற மாதிரி இருக்கு. ஐயோ என்னால இதுக்கு மேல முடியாது. ஏன் என் தலை ஸ்டெடியாவே நிக்க மாட்டேங்குதுங்க. அவ்வளவு குடிச்சதுக்கு அப்புறமா இன்னும் உடம்புல தலை இருக்கிறதே பெரிய விஷயம். சரி டைம் ஆயிடுச்சு எழுந்திருங்க. இல்ல என்னால இன்னைக்கு எங்கேயும் வர முடியாது. வேணா இன்னைக்கான அப்பாயின்மெண்ட் கேன்சல் பண்ணிடலாமாங்க. அதுக்கு பாசிபிளே இல்ல. ஹாஃப் அன் ஹவர் டைம் கொடுக்குறேன். அதுக்குன்னு எழுந்து வெளியில வான்னு இவன் உத்தரவு போட ஆஹா நான் வர மாட்டேன்னு இவன் பெட்ல படுக்கவும் இவன் ஜன்னல் ஸ்கிரீன்லாம் ஓபன் பண்ணி விட்டு போறான். வெயில் மூஞ்சில அடிக்கவும் ஹீரோயின் எழுந்துறா. இன்னைக்கு அப்படி என்ன அப்பாயின்மெண்ட்னா நியூ இயர் வர போதுல. அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் கப்பலா இன்டர்வியூ கொடுக்கறதுக்காக ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் அரேஞ்ச் பண்ணிருப்பாங்க. அதுக்கான ஏற்பாடுலாம் செக்ரட்டரி ஜூயும் அசிஸ்டன்ட் கங்கு தான் பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ முதல்லயே போயிடுறான். ஹீரோயின் லேட்டா தான் ரெடி ஆகி வரா. வரும்போது இன்னும் அவளுக்கு தலை சுத்தல் நிக்கல. அவளை ரிசீவ் பண்றதுக்காக அசிஸ்டன்ட் கங்கு தான் இருக்கான். ஹீரோயின் அவனை பார்க்க ஒரு மாதிரி சங்கடப்பட அவனா நேத்துக்கு நைட்டு கன்ஃபர்ஸ் பண்ணத காட்டிக்காம இன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் அரைஸ் ஆகும், அதுக்கு அவ என்ன மாதிரி பதில் சொல்லணும், அப்படி பதில் சொல்ல தெரியலனா அமைதியா இருந்தாவே பிரைம் மினிஸ்டர் சமாளிச்சுக்குவாருன்னு இவன் டிப்ஸ் எல்லாம் கொடுத்து அவளை உள்ள அனுப்பிச்சு வைக்கிறான். ஸ்கேண்டல் நியூஸ்ல இருந்து கூட எடிட்டரும் அசிஸ்டன்ட் ஜோவும் வந்திருப்பாங்க. நம்ம தனியா ஜங்க பேட்டி எடுத்து பப்ளிசிட்டி தேடலான்னு பார்த்தா இப்படி குரூப்பா நடக்கிற இன்டர்வியூக்கு தான் நம்மளுக்கு இன்விடேஷன் கிடைச்சிருக்கு. நம்மள தொடர்ந்து அவமானப்படுத்தின ஜங்க நம்ம ஏதாச்சும் பண்ண வேண்டாமான்னு அசிஸ்டன்ட் ஜோ கிட்ட எடிட்டர் கேட்க வேண்டாம் பாஸ், என்ன இருந்தாலும் ஜங் நம்மாளா இருந்தாலும் விடக்கூடாது. இன்னைக்கு இந்த இன்டர்வியூல பாதியில இருந்து ஜங்க நம்ம ஓட வைக்கும்னு இவன் ட்ரிங்க்ஸ்ல விளையாட்டா பேதி மாத்திரையை கலக்குறான். ஃபன்னுக்கு தான் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஹீரோயின் அந்த ஹால்குள்ள என்டர் ஆகவும் எடிட்டர் ஹீரோயினை கூப்பிட்டு வச்சு சியர்ஸ்ன்னு சொல்லி அவ கையில ட்ரிங்க்ஸ் எடுத்து கொடுக்க ஏற்கனவே நைட்டு ஃபுல்லா போட்ட போதைக்கு தான் ஹீரோயினால இன்னமும் 8 எடுத்து வைக்க முடியல. அதனால வேண்டாம்னு சொல்ல இவன் வலுக்கட்டாயமா குடிக்க கொடுக்க பாப்பான். அதுக்குன்னு இடையில ஹீரோ வந்து என் ஒய்ஃப்க்கு பதிலா நான் குடிக்கலாம்லன்னு அவன் அதை வாங்கி குடிக்கவும் அப்படி எடிட்டருக்கு நம்ம ஜங்குக்கு பிஎம் மட்டும் ஹஸ்பண்டா கிடைக்கல, ஒரு நல்ல மனுஷனும் ஹஸ்பண்டா கிடைச்சிருக்கான்னு அவருக்கு சந்தோஷம் தான். ஆனா ஐயோ பேதி மாத்திரை கலந்தது பிரைம் மினிஸ்டர் குடிச்சிட்டாருன்னு அவனுக்கு அதிர்ச்சி ஆயிட்டு இருக்கானுங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் ஆயிருக்கு. இவனுங்க பேதி மாத்திரை கலந்ததோட விட்டுட்டானுங்க. அப்ப அந்த கிளாஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப அந்த பேதி மாத்திரை கலந்தது ரிப்போர்ட்டர் பியூன் கையில தான் இருக்கு. ரிப்போர்ட்டர் பியூன் என்ன பண்ணிருக்கான்னா ஹீரோயினும் அசிஸ்டன்ட் கங்கும் அன்னைக்கு அவங்க அப்பா பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில ஸ்னோல விளையாடி இருப்பாங்கல்ல, அந்த போட்டோஸ் எடுத்துட்டு வந்திருக்கான். இன்னைக்கு இவங்க கப்பலா கொடுக்க போற இன்டர்வியூல அந்த போட்டோவை காட்டி கலவரத்தை ஏற்படுத்தலான்னு இனிஷியலா எப்பவும் நியூலி மேரிட் கப்பிள் கிட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்பாங்களோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் ஈஸியா சமாளிச்சிடுறாங்க. இடையில இந்த ரிப்போர்ட்டர் பியூன் எழுந்துச்சு இன்னும் எவ்வளவு நேரம் இந்த டிராமாவை நீங்க போட்டுட்டு இருப்பீங்க, நீங்க ஒண்ணு பெர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இல்லன்னு எனக்கு நல்லா தெரியும், இது ஒரு கான்ட்ராக்ட் மேரேஜ், அதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு அவன் போட்டோவை எடுக்க போலான்னு சமயத்துல அவனுக்கு வயித்த கலக்க ஆரம்பிச்சிருது. எப்படியாச்சும் பீதியை கிளப்பலான்னு பார்த்தா அவனுக்கு பேதியாகவும் இப்போதைக்கு அடுத்தவங்களோட மானத்தை வாங்குறதை விட நம்ம மானத்தை காப்பாத்திக்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு நம்ம நெக்ஸ்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கண்டினியூ பண்ணலான்னு அவன் கிளம்பி போயிடுறான். அவன் அப்படி அவசரமா ஓடவும் எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவன் எடுத்த அந்த கான்செப்டை மறந்துடுறாங்க. ஆனா இந்த எடிட்டர் மட்டும் அதை கரெக்டா புடிச்சுக்கிறாரு. ஏதோ கான்ட்ராக்ட்னு அவன் சொன்னான்னு இப்போ அவர் எழுந்துச்சு ரிப்போர்ட்டர் பியூன் ஏதோ கான்ட்ராக்ட் மேரேஜ்னு சொன்னாரு. எனக்கும் கூட உங்க கல்யாணம் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல நடந்த மாதிரி தான் இருக்கு. அது என்ன கான்ட்ராக்ட்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லா ரிப்போர்ட்டர்ஸுமே அதை தெரிஞ்சுக்க விருப்பப்படுறோம் அப்படின்னு அவன் கேள்வி எழுப்ப ஹீரோனா லைட்டா டென்ஷன் ஆகிற மாதிரி இருக்கானா ஹீரோ ஆமா எங்க கல்யாணம் கான்ட்ராக்ட் பேசிஸ்ல தான் நடந்துச்சு. அது என்ன கான்ட்ராக்ட்னா நம்ம லவ் பண்றோங்கிறது வேற, ஆனா லைஃப ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா என்கிட்ட இருந்து சில எக்ஸ்பெக்டேஷன் ஜங்குக்கு இருக்கும். அதே மாதிரி ஜங்கு கிட்ட இருந்தும் நான் சில எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கேன். சோ அது என்னன்னு நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே தெளிவா பேசி எங்களுக்குள்ள ஒரு கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறமா இந்த மேரேஜ் நடந்தா எங்களோட அந்த ஓபன் கம்யூனிகேஷனே எங்களுக்குள்ள ஃபியூச்சர்ல வரப்போற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் தவிர்க்குங்கிறதுக்காக தான் அந்த கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டோம். அப்போ அந்த கான்ட்ராக்ட் படி நீங்க நடந்துக்கலைன்னா ஜங்க டிவோர்ஸ் பண்ணிடுவீங்களாங்க? நான் இது வரைக்கும் நல்ல ஹஸ்பண்டா ஜங்குக்கு நடந்துக்கிட்டேனா என்னன்னு தெரியாது. ஆனா எந்த காரணத்து கொண்டும் அந்த கான்ட்ராக்ட்ல கண்டிஷன் அப்ளை ஆகலங்கிறதுக்காக நான் ஜங்க விட போறது இல்ல. ஏன்னா அந்த கான்ட்ராக்ட் ஷார்ட் டேர்ம் கான்ட்ராக்ட் கிடையாது, லைஃப் லாங் கமிட்மெண்ட். அதுல நான் ரொம்ப கான்பிடென்ட்டா இருக்கேன் அப்படின்னு அவன் லவ் எல்லாம் சொல்ல ஹீரோயினை விட்டு தர முடியாது, அவ தான் கூட எப்பவுமே இருக்கணுங்கிற நோக்கத்தோட மட்டும்தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆனா ஹீரோயின் மனசுல அப்படியே பட்டாம்பூச்சி எல்லாம் பறக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அவன் அவளை எந்த
காலத்துலயும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ல, மேபி பிரஸ்காரங்க முன்னாடி கண் தடைப்புக்காக சொன்ன பதில்னு கூட அவன் நினைச்சு பார்க்கல. இந்த காதல் வந்துச்சுனாவே இப்படிதாங்க, மனசு நல்லதை மட்டும்தான் எடுத்துக்கும், கெட்டதெல்லாம் விட்டுரும்ல, அந்த மாதிரிதான். அந்நேரம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு வாந்தி வர மாதிரி இருக்கு, ஏன்னா நைட்டு குடிச்சு சரக்கு அப்படி உன்ன இருந்துட்டு பிரஸ்காரங்களாம் ஓ ஜங்கு பிரெக்னெண்டா இருக்காங்களா, அதனாலதான் இது லைஃப் லாங் கமிட்மெண்ட்னு பிரைம் மினிஸ்டர் சொன்னாரான்னு அவங்க அடுத்து பிரச்சனையை கலப்ப அதெல்லாம் இல்லைன்னு அவன் ஹீரோயின் அங்க இருந்து நைஸா நகர்த்தி கூட்டிட்டு போயிடுறான். ஏன்னா இதுக்கு மேல அங்க இருந்தா இது வேற விதமான விபரீதங்கள்லாம் ஏற்படுத்தும்னு ஹீரோயினை வீட்டுக்கு அனுப்பிச்சு ஹீரோவா ஆபீஸ்ல டென்ஷனா உட்காந்துட்டு இருக்கான். இவளை எப்பெல்லாம் வெளியில கூட்டு போறோமோ அப்பெல்லாம் வேணும்னு பண்றாளா இல்ல வேணான்னு பண்றாளான்னு தெரியல, ஆனா நமக்குன்னே ஒரு 7.5 இழுத்து விட்டு போயிடுறான். கொஞ்சம் விட்டா நியூ இயர் அறிவிப்பா எனக்கு ஒரு குழந்தைன்னு நியூஸ் வந்திருக்குமே அப்படின்னு இவன் கடுப்பாயிட்டு இருக்க. அப்போ அங்க வர ஜூயி இருந்துட்டு, இன்னைக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ நீங்க ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்ணீங்க சார், அதுலயும் ஜங்கோட இந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் லைஃப் லாங் கமிட்மெண்ட்னு சொன்னீங்களே, அது கண் துடைப்புக்காக சொன்ன மாதிரி இல்ல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச குவான் சார் வெறுமன வார்த்தைகளை மட்டும் ஜோடனை பண்ணி பேசுறவர் இல்லன்னு எனக்கு தெரியும், நீங்க நிறைய மாறிட்டீங்கன்னு சொல்லிட்டு போறா. இப்ப அப்படியே பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்த ஹால காட்டுறாங்க. அசிஸ்டன்ட் ஜோ எடிட்டர் ஏதோ ஒரு ஃபைல மிஸ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போறதுக்காக வந்திருப்பான். அங்க ரிப்போர்ட்டர் பியூனோட பேக் மட்டும் இன்னும் அப்படியே இருக்கு. கான்ஃபரன்ஸ் அப்போ பேதியாய் போனவன் இன்னும் பாத்ரூம்ல இருந்தே வெளியில வரலையாட்டு இருக்கு. அவன் கடைசியா கான்ட்ராக்ட் மேரேஜ் வேற ஏதோ ஒன்று பேசி இருந்திருப்பான்ல, அது என்னவா இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அசிஸ்டன்ட் ஜோ அவன் பேக நோண்டவும் அதுல கங்கும் ஹீரோயினும் ஸ்னோல விளையாடுற போட்டோஸ் எல்லாம் இருக்கு. இவனோட கண்ணுக்கு அது எதுவுமே தப்பா தெரியல, அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா விளையாண்ட மாதிரி தான் இருக்கு. மேபி இதை வச்சுதான் இந்த ரிப்போர்ட்டர் பியூன் பிரச்சனை பண்ணலான்னு பாத்துருக்கான். இவனை இனிமே நம்ம கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணணும், என்னதான் இருந்தாலும் ஜங்கு நம்ம ஆளுன்னு ஜோ பிக்ஸ் ஆயிக்கிறான். இந்த பக்கம் அசிஸ்டன்ட் கங்கு தான் ஹீரோயினை வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். வீட்டு வாசல் வந்ததும் ஹீரோயின் உள்ள போலான்னு பார்த்தா அசிஸ்டன்ட் கங்கு அவ கையை பிடிச்சி நிப்பாட்டி, நேற்றுக்கு நைட்டு நான் உன்கிட்ட என்னோட ஃபீலிங்ஸை கன்ஃபஸ் பண்ணதுக்கு அப்புறமா உன்னோட கண் பார்வையிலே நீ என்ன அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. மேபி நான் இப்போ உன் பக்கத்துல இருக்க உனக்கு அன்கம்ஃபர்டபுளா கூட இருக்கலாம். நானும் கூட உன்னை எந்த விதத்திலையும் தொந்தரவு பண்ணாம ஒரு கார்டியன் ஏஞ்சலா மட்டும்தான் உன் மனசு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் பக்கத்துல இருக்கும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அப்படி என்னால ரொம்ப நாள் நடிக்க முடியலங்கிறனால தான் என்னோட ஃபீலிங்ஸ் எல்லாம் உன்கிட்ட சொன்னேன். அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கலினாலும் எனக்கு வருத்தம் கிடையாது. அதே சமயம் நேத்திக்கு நான் என்னோட ஃபீலிங்ஸ் உன்கிட்ட சொன்னதுக்காக ரெக்ரெட் பண்ணவும் இல்ல. எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு கிட்ட என் விருப்பத்தை சொல்லிட்டேன், அவ்வளவுதான். உன்னால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா நம்ம பழைய ஃப்ரெண்ட் ஜோனுக்கே போயிடலாம், என்கிட்ட இந்த மாதிரி மூஞ்சி மட்டும் திருப்பிக்காதன்னு அவன் ரெக்வஸ்டா வைக்க ஹீரோயினுக்குமே அவனை பார்த்தா பாவமா இருக்கு. அதனால சரிங்கிற மாதிரி தலையாட்டிட்டு உள்ள போயிடுறான். அன்னைக்கு நைட்டு ஹீரோக்கு தூக்கமே வரல. அப்படியே ஹால்ல நடந்துட்டு இருக்கவன் நேத்திக்கு நைட்டு ஹீரோயின் நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒரு டேபிள்ல மட்டையா இருப்பாள்ல, இன்னைக்கும் அதே இடத்துல அவ இருக்கிற மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆகுது. நேத்திக்கு எப்படி அவளுக்கு எதுக்காப்புல உட்காந்துட்டு இருந்தானோ அதே மாதிரி இன்னைக்கும் அவ இல்லைனாலும் அந்த வெத்துச்சாருக்கு எதுக்காப்புலயும் இவனு உட்காந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அவளோட ரிலேஷன்ஷிப் லைஃப் லாங் கமிட்மெண்ட் இருப்பான், ஆனா எந்த பேசிஸ்ல அதை லைஃப் லாங் எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியல. மேபி அதை தான் கண்டுபிடிக்கிறது தான் இப்போதைய தன்னோட ஹோம்ஒர்க்கோ. நான் ரிப்போர்ட்டர் ஜங்குக்கு 5 பேஜஸ் தீசிஸ் ரெடி பண்ண சொல்லி கொடுத்த ஹோம்ஒர்க்க அவ தொந்தரவா நினைச்சிட்டு இருக்கா. ஆனா என்னோட இப்போ ஹோம்ஒர்க்கே அவளை எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுங்கிறதான். ஹோம்ஒர்க் கொடுக்க ரொம்ப ஈஸியாட்டு இருக்கு, ஆனா வாங்கி செய்யறது கஷ்டம் தான். அது இப்பதான் ரியலைஸ் ஆகுதுன்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அங்க வரா. என்ன தூங்கலையா சார்? நீ என்ன தூங்கலையா? நீங்க தான் டெய்லியும் 5 பேஜஸ் தீசிஸ் ரெடி பண்ண சொல்லிருக்கீங்களே, அது எழுதிட்டு இருக்கும் போதே பசியானுச்சு, அதான் ராமியான் செய்யலான்னு வந்தேன். உங்களுக்கு வேணுமாங்க? அவனும் சரின்னு சொல்லவும் இவ சூடா ராமியான் செஞ்சு கொண்டு வந்து சர்வ் பண்ணி 2 பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோயினா வேக வேகமா சாப்பிடுறேன்னு அவ வாயிலெல்லாம் சிந்திக்க ஹீரோக்கா உண்மையிலேயே இவ்வளவுதான் நம்ம லைஃப் லாங் கமிட்மெண்ட்ல எடுத்துக்கணுமா அப்படின்னு அன்ஈசியா ஃபீல் பண்ணாலும் அவள்கிட்ட சொல்றான் வாயத்தோடன்னு. நம்ம ஹீரோயினுக்கு எப்பவுமே ஒரு தடவை சொன்னா புரியாது இல்ல, இந்த பக்கம் தொடைக்க சொன்னா அந்த பக்கம் தொடைக்க போக கடைசியில இவனே தொடைக்க கைய அவ பக்கமா கொண்டு போக அப்ப 2 பேரும் பக்கத்துல வர அது கிஸ்ஸிங் பொசிஷன் மாதிரி இருக்க. அந்நேரம் பார்த்து நாராவும் மான்சையும் வேற அங்க வருவாங்களா. ஐ அப்பாவும் ஆன்ட்டியும் கிஸ் பண்றாங்க, சூப்பர் அப்படின்னு கை தட்டி சிரிக்க ஹீரோயின் அவசரமா கிஸ் எல்லாம் பண்ணல, ராமியான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கவும் நாரா வந்துட்டு லவர்ஸ்ல நைட்டு தூக்கம் வரலைன்னா ராமியான் தான் சாப்பிடுவாங்க, சாப்பிட்டு முடிச்சிட்டு இருக்கும் போதே அவங்க என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னு மான்சைய பார்க்க கிஸ் தான் பண்ணிக்குவாங்க, அப்பாவும் ஆன்ட்டியும் கிஸ் பண்றாங்கன்னு 2 பேர் கத்திட்டே உள்ள ஓடிடுறாங்க. ஆல்ரெடி இந்த ரெண்டும் நம்ம ஹீரோயினோட ரிலேஷன்ஷிப் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்களாட்டு இருக்கு. இந்த பக்கம் ரிப்போர்ட்டர் பியூன் தான் கையில இருக்கிற அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் மினிஸ்டர் கிம்ம சந்திக்க அவனுக்கு அப்பதான் புரிய வருது ஏன் அன்னைக்கு அசிஸ்டன்ட் கங் ஹீரோயினுக்கான ரிலேஷன்ஷிப் பொய்ன்னு ப்ரூவ் பண்றத விரும்பல. ஏன்னா அவனோட மோட்டிவ் குவான பழி வாங்குறது மட்டும்தான், இந்த பொண்ணை காயப்படுத்த கூடாதுன்னு நல்ல எண்ணத்துல சொன்னான்னு பார்த்தா அவனுக்கு இந்த ஜங் மேல ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்காட்டு இருக்கே. இப்போதைக்கு அசிஸ்டன்ட் கங் இவன் ஆளுங்கிறதுனால சரி நேரம் வரப்போ இந்த ரிப்போர்ட் ரிவ்யூனை யூஸ் பண்ணிக்கலான்னு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு, நானே சொல்றேன், அப்ப இந்த போட்டோ வச்சு ஒரு பிளே பண்ணிக்கலாங்கிறான். இங்க ஹீரோட வீட்டுல நாராவும் மான்சையும் சும்மா 2 பேரும் கிஸ் சாங் பாடிட்டு
பாடிட்டே சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இருந்துட்டு என்னாச்சு உங்களுக்கு, எப்ப பார்த்தாலும் ஏன் இந்த பாட்டை பாடிட்டு இருக்கீங்க? அதுவா நேத்திக்கு அப்பாவும் ஆன்ட்டியும் கிஸ் பண்ணாங்க அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்ல ஹீரோட பாடி கார்ட்ஸும் அப்படியா நாங்க அதை பாக்கலையேங்க, ஏன்னா அது லேட் நைட்டு. சரி சரி இந்த ரகசியத்தை நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, நாங்களே தான் எல்லார்கிட்டயும் சொல்லுவோம், ஏன்னா அதை பார்த்தது நாங்க தான். அடுத்து டிரைவர் அங்கிள் கிட்ட சொல்ல போனோம்னு நாராவும் மான்சையும் ஓட ஆரம்பிக்க நான் இருந்துட்டு நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல 40 வயசுக்கு மேலதான் ஆம்பளைங்களோட செக்ஸுவல் டிசைர் எல்லாம் பீக்ல ஆகும்னு. நம்ம பிரைம் மினிஸ்டர் விஷயத்துல அது ரொம்ப உண்மையா இருக்கு. புதுசா கல்யாணம் பண்ணவங்க எப்ப பார்த்தாலும் ஒன்னாவே தான் சுத்துறாங்க, ஒன்னாவே தான் தரையில புரள்றாங்க. சே இந்த மாதிரி அந்நியமான கப்பல் பக்கத்துல இருக்கதே ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குதுலன்னு அநியாயத்துக்கு நானே வைக்கப்பட அதை பார்த்து இந்த செக்யூரிட்டி கார்ட்ஸும் வேற வைக்கப்படுறானுங்க. ஒரு மாதிரி அவனுக்கு குஜாலா இருக்கு. இவனுங்க பேசிக்கிறதுலாம் வேற. ஹீரோவும் ஹீரோயினும் அங்க ஓரமா நின்னு பாத்துட்டு இருக்காங்க. நம்ம பேரை டேமேஜ் பண்றதுக்கு நம்ம 2 பிள்ளைங்களே போதுமாட்டிருக்கு அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க ஹீரோயினா அவன் பக்கமா போய் ஏங்க நம்ம கிஸ் பண்ணவே இல்ல, கிஸ் பண்ணோங்கிறாங்க. அப்புறம் நான் ஏதோ நம்ம ரொமான்டிக்கா தரையில உருண்டு புரண்டோம்னாங்க, அது எப்போ அப்படின்னு அவனை உத்து பார்க்க திடீர்னு அவ்வளவு பக்கமா வந்துட்டு அதுவும் அந்யுன்யமான விஷயங்களை பத்தி பேசவும் ஹீரோவோட மைண்ட் லைட்டா டிஸ்டர்ப் ஆகுற மாதிரி இருக்கு. முதல்ல நீ தள்ளி நில்ல, நீ இப்படி பக்கத்துல வர வரதான் நம்மளை பத்தின காசிப்ஸ் அதிகமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இனிமே நீ எங்கிட்ட இருந்து 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ற, மறந்துடாத 2 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூம்க்கு வந்துட்டு என்னாச்சு எனக்கு, நான் எவ்வளவு ஸ்ட்ராங் மென்டாலிட்டி பர்சன், யாரோ 4 பேரு சாதாரணமா காசிப் பேசினதுக்காக என் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுதா? இல்ல இல்ல இது நான் கிடையாது, 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண வேண்டியது ஜங்க் கிடையாது, நான் தான் அப்படின்னு ரொம்ப உறுதியா முடிவெடுத்து அந்த வாரம் ஃபுல்லா ஹீரோயினை மேக்ஸிமம் அவாய்ட் பண்றான். வீக்கெண்ட்ல கூட அவனும் பிள்ளைங்களுமா ஹீரோயின் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாம வேற எங்கேயோ கிளம்பி போயிடுறாங்க. ஹீரோயினும் அவர் ரூம்ல உட்காந்து அந்த தவளை பொம்மையெல்லாம் வரப்போற நியூ இயர் பஸாருக்காக ரெடி பண்ணிட்டு இருப்பாளா. ரொம்ப போரா இருக்கேன்னு பிள்ளைங்களை எல்லாம் தேடி பார்த்தா ஆளை காணும், ஹீரோயுமே ஆளை காணும். நானே கூப்பிட்டு கேட்டா அவங்க எல்லாம் ஐஸ் ஸ்கேட்டிங் போனதா சொல்றாங்க. அடப்பாவீங்களா என்ன விட்டுட்டு போயிட்டீங்களான்னு ஹீரோனும் உடனே அங்க கிளம்பி வரா. ஆல்ரெடி பசங்க ஹீரோ எல்லாருமே ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணிருப்பாங்க. பிள்ளைங்க எல்லாம் டயர்டாகி ஒரு பக்கமா நின்றுட்டு இருக்க, ஹீரோ மட்டுமா தனியா பண்ணிட்டு இருப்பானா. அதை பார்க்கும்போது ஹீரோக்கு 40 வயசுங்கிற மாதிரியே ஹீரோனுக்கு தெரியல. அவன் அப்படியே லாவகமா ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ண பார்க்கும்போது இவ அவளை மறந்து அவனை பாத்துட்டு இருக்க. அதுக்குள்ள ஹீரோ பக்கமா வந்து நீ எப்படி இங்க வந்த, நீங்களா என்ன மனுஷங்க, அதே வீட்டுல நானும் இருக்கேன், நீங்க ஒரு ஃபன் பண்ணும்போது அதுல எப்படி என்ன இன்வால்வ் பண்ணாம இருக்கலாம், உங்களுக்கு மனிதாபிமானமே இல்லையான்னு கேட்க சரி ஓவரா உணர்ச்சி வசப்படாத, உனக்கு ஐஸ் ஸ்கேட்டிங் தெரியுமாங்க, ஓரளவுக்கு தெரியுங்கவும் நீ ஓரளவுக்கு தெரியுங்கும் போதே உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு எனக்கு தெரியுது, சரி வா சொல்லி தரேன்னு சொல்லிட்டு இவன் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போதே அந்த இடத்துக்கு மினிஸ்டர் கிம் அவனோட ஒய்ஃப் அப்புறம் அவங்க பையன் 3 பேருமா வீக்கெண்ட ஸ்பெண்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்க. முதல்ல மினிஸ்டர் கிம் தன்னோட தங்கச்சி பசங்கிட்ட எல்லாம் ஒரு இன்ட்ரோ போட்டுட்டு ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். பிரைம் மினிஸ்டருக்கு இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரது கூட டைம் இருக்காங்க, பிள்ளைங்க தான் இங்க வரணும்னு ஆசைப்பட்டாங்கவும். ஏன் தெரியுமா பிள்ளைங்க இங்க வரணும்னு ஆசைப்பட்டாங்க, ஏன்னா என் தங்கச்சி அதான் உங்க எக்ஸ் ஒய்ஃப் என் மருமக பிள்ளைங்களை எல்லாம் அடிக்கடி இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வருவா. அப்பெல்லாம் நீங்க அவளுக்கு கம்பெனி கொடுத்ததே கிடையாது, ஏன்னா சார் தான் பொலிட்டிக்கல் என்ட்ரில ரொம்ப பிஸியா இருந்தீங்கல்ல. இப்போ இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற நீங்க என் தங்கச்சி உயிரோடு இருந்தப்போ கொடுத்திருந்தீங்கன்னா அவ இன்னும் கொஞ்ச நாள் சந்தோஷமா வாழ்ந்திருப்பான்னு ஹீரோ மேல வேணும்னே இவன் ஒரு கில்ட்டி ஃபீலிங்கை திணிக்கிறான். இந்த பக்கம் மான்சே குடிக்க ஜூஸ் கேட்க ஹீரோயின் அவனுக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக தனியா கூட்டு வர சியோவும் அவங்க கூட ஜாயின் ஆயிக்கவும் ஹீரோயின் வந்துட்டு ஆமா வரப்போற நியூ இயர் பஸாருக்கு பொம்மையெல்லாம் தச்சிட்டீங்களான்னு கேட்க ஏய் என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது, எங்க அப்பா எவ்வளவு பெரிய தொழிலதிபர்னு தெரியுமா, என் புருஷன் ஒன் ஆஃப் த முக்கியமான மினிஸ்டர், நான் போய் பொம்மையெல்லாம் தைப்பனா, அதுக்குன்னு 2 ஆள் போட்டிருக்கேன், அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க, பஜாருக்கு வரும்போது எடுத்துட்டு வருவாங்க. மான்சே வந்துட்டு என்ன ஆன்ட்டி எங்க அப்பா உங்களையெல்லாம் விட பெரிய போஸ்ட்ல இருக்காரு, அவரே ஆன்ட்டிக்காக பொம்மை தைச்சிட்டு இருக்காருங்க. சியோவா அதிர்ச்சியா, என்னது உனக்காக பிரைம் மினிஸ்டர் பொம்மை தைக்கிறாரா, நம்பவே முடியல, ஒருவேளை நீங்க இன்னும் ஹனிமூன் ஃபேஸ்ல இருக்கனால தான் இதெல்லாம் அவர் பண்ணிட்டு இருக்காரு, நாளாயிருச்சுன்னா அதுக்கப்புறமா புருஷனுங்கெல்லாம் பொண்டாட்டியை கண்டுக்கவே மாட்டாங்க. மான்சியும் ஆமா ஆமா அப்பாவும் ஆன்ட்டியும் ஹனிமூன் ஃபேஸ்ல தான் இருக்காங்க, ஏன்னா அன்னைக்கு நைட்டு கூட அவங்க கிஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு அவன் வாய் விட ஹீரோயினா அவன் வாயை பொத்திடுறா. சியோக்கா அப்படியே பொறாமையா இருக்கு, இவளுக்குலாம் ரொமான்டிக் லைஃப் அமைஞ்சிருக்கு, ஆனா என் புருஷன் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறானேங்கிற மாதிரி வேதனையா இருக்கு. அப்புறம் என்ன ஹீரோ ஹீரோயின் அவங்க ஃபேமிலியோட ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஐஸ் ஸ்கேட்டிங் தெரியாதுங்கனால ஹீரோ எக்ஸ்ட்ரா அவளை பொறுப்பா கவனிச்சுக்கிறான். அதெல்லாம் சியோ பாத்துட்டே அவ ஹஸ்பண்ட் கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க, அவங்க 2 பேர் கல்யாணம் கான்ட்ராக்ட் கல்யாணம் தானே சொன்னீங்க, ஆனா பார்த்தா அப்படி தெரியலையேங்க, மினிஸ்டர் கிம்முக்குமே அப்படிதான் தோணுது, அதுலயும் தான் தங்கச்சி இல்லாதப்போ இந்த குவான் மட்டும் சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு யோசிக்கிறான். அன்னைக்கு நைட் ஹீரோ அவனோட ஆபீஸ் ரூம்க்கு வரும்போது இன்னைக்கு ஐஸ் ஸ்கேட்டிங் சொல்லி கொடுத்தனால ஹீரோயின் அவனுக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீமை அவ கையாலேயே செஞ்சு, அதுவும் இல்லாம அவனுக்கு இந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் பிடிக்குங்கிறது அவ முதல்ல ஹீரோ பேட்டி எடுக்கும் போது தானே தெரிஞ்சுக்கிட்டா. அந்த டைம்ல ஹீரோவை கார்ட்டூன் பொம்மை மாதிரி ஒன்னு வரைஞ்சிருந்திருப்பாள்,
வரைஞ்சிருப்பார்ல அதே மாதிரி இப்பவும் வரைஞ்சு ஐஸ்கிரீம் அவனுக்கு ஒரு பிரசன்டேஷன் மாதிரி வச்சுட்டு போயிருந்திருப்பான். அதை பார்க்கும்போது இவனுக்கு ஒரு வார்ம் ஸ்மைல் வருது. அதே சமயம் ஹீரோனோட இந்த எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் எல்லாம் அவனுக்கு ஒரு மாதிரி பர்டன் ஆகுற மாதிரியும் ஃபீல் ஆகுது. நெக்ஸ்ட் டே இவன் வால் பயிற்சிக்காக கிரவுண்டுக்கு வந்தா ஹீரோயின்மே பசங்களோட பயிற்சிக்காக தயாரா இருக்கா. காலையிலேயே அவளை பார்க்கவும் அவனுக்கு திரும்பவும் டிஸ்டர்ப் ஆகுது. அதனால ஒரு பயிற்சியாளர் எப்படி புது ஸ்டூடெண்ட்டுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்களோ அந்த மாதிரி தான் ஹீரோயின் கிட்ட நடந்துக்கிறான். நேத்துக்கு ஐஸ் ஸ்கேட்டிங் அப்போ அன்பா சொல்லி கொடுத்தான்ல அந்த மாதிரி நடந்துக்கல. இவ்வளவு அதை சாதாரணமா எடுத்துட்டு அவன் அவசர அவசரமா வேலை கிளம்பிட்டு இருக்கும்போது இன்னைக்கு நீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலங்க, அதுக்கும் அவன் நான் பிஸியா இருக்கேன் ஆபீஸ் போய் சாப்பிட்டுக்கிறேன்னு மூஞ்சியை காட்டிடுறான். ஹீரோயின்கா அன்னைக்கு நாள் ஃபுல்லா ஒரு மாதிரி கஷ்டமாவே இருக்கு. ஏன் திடீர்னு இவர் இவ்வளவு கோவப்படுறாரு? ஒருவேளை நம்ம அந்த 5 பேஜஸ் தீசிஸ ஒழுங்கா ரெடி பண்ணலங்கிறனாலயா? இன்னைக்கு ஒழுங்கா அவர் கையில ரெடி பண்ணி கொடுத்துருன்னு ரொம்ப சீரியஸா 5 பேஜஸ் தீசிஸ் ரெடி பண்ணிட்டு இருக்க அவ பக்கத்துல உட்காந்து நாரா ஹோம்ஒர்க் செஞ்சிட்டு இருப்பா. அப்படியே 2 பேரும் டைம் பாஸ்க்காக வேர்ட் கேம்லாம் விளையாட ஆரம்பிக்க நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி கம்ஃபர்டபிள்னஸ் அவங்க கிட்ட தெரியுது. அப்போ ஹீரோயின்கா அவங்க அப்பா கிட்ட இருந்து காலு. அவர் அந்த பக்கம் கார்ட் கேம் விளையாடிட்டு இருக்காரு. ஏதோ கவுண்ட் வச்சிருப்பாராட்டு இருக்கு. அவர் கூட விளையாடுறவங்க அவரை ஏமாத்துறாங்க. ஏமா இந்த 5+3+4 11 தானுங்க. இந்த கார்ட் கேம்ல அப்பாவை மிஞ்சி விளையாடுறதுக்கு ஆளே கிடையாது. அவ்வளவு துல்லியமா கணக்கு வச்சிருக்கிறவரு 12ங்கிறதுக்கு பதிலா 11ன்னு சொல்றாருன்னா அவரோட ஞாபக சக்தி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. இப்ப போய் அவர்கிட்ட நம்ம கரெக்ட் பண்றோங்கிற பேர்ல இல்லப்பா நீங்க சொல்ற நம்பர் தப்பு 12ன்னு சொன்னோம்னா அது அவரோட இன்செக்யூரிட்டி ஃபீலிங்ஸை தூண்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலா இவ அப்பாவை என்கரேஜ் பண்றா. இல்லப்பா நீங்க சொல்றதான் கரெக்ட், உங்களை எல்லாரும் ஏமாத்துறாங்க, நீங்க கேர்ஃபுல்லா விளையாடுங்கன்னு சொல்ல சரிமா நீயும் கேர்ஃபுல்லா இரு. ஏன்னா நேத்துக்கு நைட் நான் ஒரு கனவு கண்டேன். நீ ஒரு ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு காட்டுக்குள்ள ஓடிட்டு இருக்க, உன்னை வெறி கொண்டு ஓநாய்கள்லாம் துரத்திட்டு இருக்கு. எனக்கு அந்த கனவு கண்டதுல இருந்து ரொம்ப பயமா இருக்குமா. எதனா பிரச்சனைனா அப்பா கால் பண்ணு, இவங்களை நான் கவனிச்சுக்கிறேன்ட்டு தான் கையில இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் காட்டி என்ன ஏமாத்த பாக்குறீங்களா, என் பொண்ணே சொல்லிட்டா 5+4+3 11 தான் அப்படின்னு அவர் யார்கிட்டயோ பேசுறாருன்னு பார்த்தா எதுக்காப்புல 2 சேரும் காலியா இருக்கு. எந்த அளவுக்கு அவருக்கு வியாதி முத்தி இருக்குன்னா தான் தனியா விளையாடுறாங்கிறது கூட உணராத அளவுக்கு தான் பக்கத்துல 2 பேர் இருக்காங்கன்னு நினைச்சு அவர் விளையாடிட்டு இருக்காரு. நைட்டு ஹீரோயின் 5 பேப்பர் தீசிஸ ஹீரோ கிட்ட குடுக்கலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தா அவன் வரவே காணும். இவளும் போய் தூங்கிடுறான். அவன் லேட் நைட் தான் வரான். ஹீரோயினை பார்க்க கூடாதுங்கிறதுக்காகவே வரான்னாட்டு இருக்கு. அதுக்கப்புறமாவும் அவனுக்கு தூக்கம் வராம கார்டன்ல நடந்துட்டு இருக்க ஹீரோயின் அதுக்குள்ள தூக்கம் கலைஞ்சு அவனை தேடி வந்துடுறா. நீங்க ஏன் இன்னும் தூங்கல? இது டிசம்பர் மந்த், பனி ரொம்ப பெய்யுது, நீங்களும் கூட ஃப்ரீஸ் ஆயிடுவீங்கன்னு அவன் கையை பிடிச்சி தூங்குற கூப்பிட ஹீரோவா அவ கையை உதறி விட்டு நீ ஏன் இப்ப எழுந்துச்சு வந்த? ஜங் நீங்க வர வர கான்ட்ராக்ட் ஒய்ஃப்ங்கிறத மறந்துட்டு என்கிட்ட அதிக உரிமை எடுத்துக்கிற மாதிரியும் எனக்கு நிறைய மெனக்கிடுற மாதிரி இருக்கு, அதை குறைச்சுக்கோங்க. அன்னைக்கு அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல கூட இந்த கமிட்மெண்ட்டை நம்ம லாங் டைம் எடுத்துட்டு போலான்னு சொன்னதுக்கு காரணம் ஒரு கண் துடைப்புக்காக தான், அது உண்மையான வார்த்தை கிடையாது அப்படின்னு அவன் ஸ்ட்ரிக்டா சொல்ல, ஆனா ஹீரோயினா அது சீரியஸா எடுத்துக்காம அதுதான் எனக்கு நல்லா தெரியுமே, இந்த கான்ட்ராக்டே நம்ம இந்த கல்யாணம் பொய்ங்கிறதுக்காக போட்டோம், ஆனா இப்போ உங்களுக்கு தூக்கம் வரல, வாங்க தூக்கம் வரலைன்னா உங்களுக்கு கதை படிச்சா தூக்கம் வரும் தானே அப்படின்னு திரும்ப அவன் கையை பிடிச்சி இழுக்க ஹீரோவா அவ கையை உதறி விட்டு உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதான்னு கத்த அவளுக்கு கஷ்டமா போயிடுது. என்னாச்சு இவருக்குன்னு யோசிச்சுட்டு போய் படுத்துறா. ஹீரோமே அவளை ஹார்ஷா பேசினதுக்காக ஃபீல் பண்றான். நெக்ஸ்ட் டேயுமே ஹீரோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம ஆஃபீஸ் போயிடறான். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் டேபிள்ல அவளை சந்திக்க வேண்டியிருக்குன்னு. அப்புறம் என்ன பசங்களும் ஸ்கூல் போயிடுறாங்களா. ஹீரோயின் சோகமா உட்காந்து அந்த தவளை பொம்மையை தச்சிட்டு இருக்க இந்த பக்கம் ஹீரோமே தான் கையில இருக்கிற அந்த பேண்டேஜை பார்த்துட்டு அதுல ஹீரோயின் எழுதிக்கிற கெட் வெல் சூனை திரும்ப திரும்ப ரீட் பண்ணிட்டு இருக்கான். கை குணமாயிடுச்சு, மனசு குணமாகறதுக்காக தான் அது திரும்ப திரும்ப ரீட் பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு ஈவினிங் வாக்ல ஹீரோயினுக்கு ஒரு MMS வருது. அத பக்கம் அவ அதிர்ச்சி ஆகிறா. கூடவே ஒரு நோட்டு, இந்த போட்டோ வெளியே லீக் ஆகாம இருக்குன்னா இந்த ஹோட்டல் ரூமுக்கு வாங்கன்னு சொல்லி ஹீரோயினும் பயத்தோட அந்த ஹோட்டல் கிளம்பி வந்துட்டு இருக்கா. அப்படி அவளுக்கு அந்த போட்டோவை அனுப்பிச்சு வச்சது ரிப்போர்ட்டர் பியூன் தான். ரீசென்ட் டைம்ல ரிப்போர்ட்டர் பியூனை அசிஸ்டன்ட் ஜோமே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கான். அதனால இவன் ஏதோ பிளே பண்றான், இது இப்படி விட்டோம்னா ஜங்கோட வாழ்க்கைக்கு பிரச்சனை ஆயிடும், சொல்ல வேண்டிய இடத்துல சொல்லிடலான்னு அவன் யாருக்கோ கால் பண்ணிடுறான். ஹீரோயினும் பயத்தோட அந்த ஹோட்டல் ரூமுக்கு வந்தா அந்த ஹோட்டல் ரூம்ல ஆல்ரெடி அசிஸ்டன்ட் கங் இருக்கான். சோ அசிஸ்டன்ட் கங்க்கு நல்லாவே புரிஞ்சது யாரோ நம்மள சூழ்ச்சி செஞ்சு மாட்ட வச்சிருக்காங்க, முதல்ல நம்ம இந்த இடத்த விட்டு நகரணும், என்னோட ஜட்மெண்ட் கரெக்ட்னா கொஞ்ச நேரத்துல நம்மள ரிப்போர்ட்டர் சூழ போறாங்கன்னு அவன் அவசர அவசரமா ஹீரோயினை கூப்பிட்டு வெளியில வந்துட்டு இருக்கும் போதே ரிப்போர்ட்டர் பியூன் எல்லா ரிப்போர்ட்டர்ஸையும் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்தவன் அங்க ஹீரோயினை பாதிலேயே பிடிச்சு வச்சு இந்த இடத்துல இந்த ஹோட்டல்ல பிரைம் மினிஸ்டரோட முதன்மையான அசிஸ்டன்ட்டுக்கும் அவரோட காதல் மனைவிக்கும் என்ன வேலை? ஒருவேளை பிரைம் மினிஸ்டரோட மனைவிக்கு போதுமான காதல் அவர்கிட்ட இருந்து கிடைக்காதனால அந்த காதலை இப்படி கள்ள தொடர்புல வாங்கிக்கலாம் தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்களோன்னு அவன் அநாகரிகமான கேள்வி எழுப்பவும் பக்கத்துல இருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ்க்கே என்ன இவன் ஏதோ சம்பவம் பண்றதுக்காக தான் நம்மள கூப்பிட்டு விட்ட மாதிரி இருக்கேன்னு அவங்களே அதிர்ச்சி ஆகுறாங்க. இருந்தாலும் சரி கிடைக்கிற நியூஸை விட்டுறக்கூடாதுன்னு அவங்க எல்லாரும் பேப்பர்ல என்ன எழுதலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு எல்லாம் பயங்கர நடுக்கமா இருக்கு. அவளுக்கு எப்படி இந்த
சிச்சுவேஷனை சமாளிக்கணும்னே தெரியல. அசிஸ்டன்ட் கங்குமே என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோ அங்க வரான். ஜங் அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் அசிஸ்டன்ட் கங்கு இதான் சமயம்னு இதோ சார் சொல்லி தான் நான் மேடம் இந்த ஹோட்டலுக்கு வர வச்சேன்னு அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு நகர்ந்துக்க ஹீரோவும் ஆமா எனக்காக தான் அசிஸ்டன்ட் கங்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ணா. என்னோட மனைவிக்காக இந்த ஹோட்டல்ல நியூ இயர் சர்ப்ரைஸ் கிஃப்ட் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். என்னோட பர்சனல் டைம்ல நான் ரிப்போர்ட்டர்ஸ் அலோவ் பண்றது இல்ல அப்படின்னு கெத்தா அங்கிருந்து ஹீரோனை கூப்பிட்டு போக மத்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் ரிப்போர்ட்டர் பியூன் கிட்ட நீங்க காசிப் ரிப்போர்ட் ரேஞ்சுக்கு இறங்கிட்டீங்க, கூடவே சேர்ந்து எங்களை இன்னைக்கு ஒரு தப்பான நியூஸ் எழுத வைக்க பாத்தீங்கன்னு அவனை திட்டி விட்டு போறாங்க. கங்கா ஒரு மாதிரி குழப்பத்தோடைய ஹீரோ எப்படி இங்க வந்தான்னு யோசனையிலே வெளியில வர ஜூயி அங்க நிக்கிறா. உங்களுக்கு எப்படி நானும் ஜங்கு இங்க இருக்குன்னு தெரிய வந்துச்சுங்க. ஸ்கேண்டல் நியூஸ் ஜோ தான் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாரு, அதை வச்சுதான் நாங்க இங்க வந்து இந்த சிச்சுவேஷனை கிளியர் பண்ண முடிஞ்சது அப்படின்னு அவ சொல்ல இவனும் சரின்னு சொல்லிட்டு கார்ல வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கான். இருந்தாலும் அவனுக்கு மனசே இல்ல. அவனுக்கு ஹீரோயினுக்கும் அவனுக்கும் சம்பந்தமான தப்பான நியூஸ் வெளியில வருதுங்கிறத விட தான் பக்கத்துல ஹீரோயின் இருக்கும் போது அவளை கெத்தா ஹீரோ கூட்டிட்டு போயிருந்திருப்பான்ல, ஏதோ அவனோட சரிபாதியை யாரோ தாங்கிட்டு இருந்து அபகரிச்ச மாதிரியே அவனுக்கு ஒரு ஃபீல். ரிப்போர்ட் ரிவ்யூனை இந்த மாதிரி வேலையில இறக்கி விட்டது மினிஸ்டர் கிம் தான். முதல்ல ஹீரோயினை இதுல இன்வால்வ் பண்ண வேண்டாம்னு தான் பாத்துருந்திருப்பான். இருந்தாலும் தான் தங்கச்சிய மறந்துட்டு இப்படி சந்தோஷமா வாழ்ற குவானை சும்மா விடக்கூடாதுன்னு தான் ஹீரோ அவமானப்படுத்தணுங்கிற நோக்கத்துல இதை பண்ணியிருந்திருப்பான். இங்கயா ஹீரோயின் கிட்ட எதுவுமே பேசாமையே வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். சரி நீ போய் தூங்குன்னு சொல்ல அவளுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. அந்த ஹோட்டலுக்கு நான் ஏன் அங்க அந்நேரத்துல போனேன்னா அப்படின்னு சொல்ல ஸ்டார்ட் பண்ண நான் ஆல்ரெடி டயர்டா ஃபீல் பண்றேன், எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் வேண்டாம், நீ போய் தூங்குங்க. ஓ அப்ப என்னோட சைடு ஸ்டோரியை கேட்கறதுக்கு நீங்க டயர்டா ஃபீல் பண்றீங்க. நான் அந்த நேரத்துல ரிப்போர்ட்டர்ஸ்ல என்ன சூழ்ந்து நின்னப்போ ஏன் பேரு கெட்டு போயிடும் நினைக்கல. நம்ம இந்த மாதிரி ஒரு நிலைமையில நிக்கிறமே, இதனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை ஆயிடுமோன்னு தான் நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். அப்ப என்னோட மனநிலையை நீங்க தெரிஞ்சுக்க விரும்பாம தூங்க போறீங்களான்னு கேட்க ஜங் உணர்ச்சி வசப்படாதீங்க, போய் தூங்குங்க, நம்ம காலையில பேசிக்கலாம். ஏன் எப்பனாலும் நீங்க சொல்றபடியே நான் கேட்கணும்? இந்த 2-3 நாளா கூட நீங்க என்ன தொடர்ந்து அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. உங்களுக்கு நான் பர்டனா ஃபீல் ஆகுறேன்ல, அதனாலதான் நான் பேசுறது கூட நீங்க கேட்க விரும்பல. என்ன கான்ட்ராக்ட் வைஃப்னா பேச கூட கூடாதா அப்படிங்க. எனக்கு புரியுது ஜங், நீங்க தூங்குங்க, நான் எதுவும் தப்பா எடுத்துக்கலங்க. இல்ல நீங்க தப்பா தான் எடுத்திருக்கீங்க, அதனாலதான் நீங்க என் மேல கோவமா இருக்கீங்க. ஏன்னா நான் எப்பெல்லாம் உங்க பக்கத்துல இருக்கணும் அப்பெல்லாம் உங்களுக்கு நான் பிரச்சனை மட்டும் தானே கொடுத்திருந்திருக்கேன். உங்க லைஃப்ல நடக்கிற எல்லா தப்புக்கும் நான் தானே காரணம்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு கூட நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருந்திருப்பேன் தானே, என்கிட்ட நீங்க பேசாம என்ன அவாய்ட் பண்ணிட்டு போறீங்கன்னு அவ உணர்ச்சி வசப்பட்டு கண்ணுல கண்ணீரோட பேச இவனா டக்குன்னு அவளை ஹக் பண்ணிட்டு நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், அங்க எது நடந்திருந்தாலும் நீ எதுக்காக அங்க போயிருந்தனாலும் அது எனக்கு அவசியம் இல்லாத எக்ஸ்பிளனேஷன். ஏன்னா எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு, நீ என்கிட்ட எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேங்கிற பேர்ல ஏதாச்சும் பேசி ஒன்னு நீயே காயப்படுத்திக்க கூடாதுங்கிறனாலதான் நான் உன்னை தூங்க போ சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்லவும் ஹீரோயினுக்கு அப்படியே டச் ஆயிடுதுங்க. இதோட இந்த பாட்டு முடியுதுங்க. இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிட்டா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் a nice day. Bye friends.